வேண்டப்படும் அந்த கர்த்தா சங்கார காரணமாகி சிவபெருமானே. அதுல முதல் அதிகாரத்துல உலகம் முத்தொழில்படும் என்று சாதித்த வகையில இரண்டாவது அதிகாரத்தில் உலகம் உள்பொருள் என்றும் உள்பொருளாகிய உலகத்தை காரியப்படுத்துவதற்கு ஒரு வினை முதல் வேண்டப்படும் என்றும் அந்த வினை முதல் சங்கார காரணனே என்றும் அந்த சங்கார காரணன் பலரல்ல ஒருவரே. இரண்டாவது அதிகாரத்துல நீங்க என்னென்னலாம் கருத்துரை எழுதிக்கணும்? உலகம் உள்பொருள், உள்பொருளாகிய உலகத்தை தொழில்படுத்த ஒரு கர்த்தா வேண்டப்படும் அந்த கர்த்தா சங்காரக்காரனே, அந்த சங்காரக்காரன் பலரல்ல ஒருவனே. இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் அங்க செய்யுளா இருக்குது. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்னென்னமோ படிச்சு மாத்தி சொல்றீங்க. இது மேற்கோளுங்கிறீங்க, அதை எழுதுங்கிறீங்க, அவர் எழுது ரெண்டு சொல்லிக்கார், அது மேற்கோள் வருவீங்கிறீங்க, அப்புறம் ஒரு மேற்கோள் சொல்லி ஒரு ஏதை வருங்கிறீங்க. என்னத்தை வருகிறதுனே இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கல. ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த உலகம் உள்ள பொருள், உள்பொருளாகிய உலகத்தை தொழில்படுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும் அந்த கர்த்தா சங்கார கடவுளே. அந்த சங்கார கடவுள் பலரல்ல ஒருவனே. இப்ப அதுல முதல் சொல்லக்கூடிய கருத்து உலகம் உள்பொருள் அப்படின்னா அதுல அவங்க என்ன தடை வந்திருக்கும்? உலகம் இல்பொருள். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? உலகம் உள்பொருள் சொல்ற, நீங்க என்ன சொல்றீங்க? உலகம் இல்பொருள். எப்படிப்பா இல்பொருள் சொல்ற? கண்ணுக்கு முன்னாடி உலகம் தெரியுதே, சரியா? கண்ணுக்கு நல்லா காட்சிக்கு தெரிகிற உலகத்தை போய் என்ன சொல்ற? உலகம் இல்பொருள். அவங்க இல்பொருள் சூனியம் சொல்றதுக்கு காரணம் என்ன? காரணம் சொல்றாங்க, போன நிமிடம் இருந்த, போன வினாடி இருந்த உலகம் இந்த உலகம் இல்லை, சரிங்களா? இந்த உலகம் இல்பொருள் அப்படின்னு அவங்க அப்படிப்பட்ட காரணத்தை வராங்க. ஆனா அதுதான் நீங்க நம்ம படிச்சது என்ன கேட்டீங்கன்னா, பக்கம் 34ல முதல் பத்தி பாருங்க. இல்லாத பொருள் தோன்றாது, ஆகலின் தோற்றுவிக்கப்படும் உலகம் உள்பொருளே ஆகும். முயலுக்கு கொம்பு இல்லை, இல்லாத முயற்கொம்பு என்றுமே உற்பத்தியாவது இல்லை. உலகம் தோன்றுவதால் இது உள்பொருள் ஆகும். இதுல ஒரு முக்கியமான சைவ சித்தாந்த கருத்து நிறுவப்படுகிறது. என்னன்னா சத்காரியவாதம். உள்ளதே தோன்றும், இல்லது வாராது. உள்ளது சத், உள்ளது காரியம், காரியப்படும். உள்ளதே காரியப்படுமே தவிர இல்பொருள் ஒருபோதும் வராது. அதான் சத்காரியம். அதாவது சைவ சித்தாந்தத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக் என்ன கேட்டீங்கன்னா, உள்ள பொருளே தோன்றும், இல்ல பொருள் வாராது. உள்ளது சிறக்கும், இல்லது தோன்றாது. எப்படி வேணா வச்சுக்கோங்க. உள்ளது சிறக்கும், இல்லது தோன்றாது. உள்பொருளே காரியப்படும், இல்லாத பொருள் ஒருபோதும் வராது. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்ன சொல்றாரு பாருங்க. உலகம் உள்பொருள் தான், அது முத்தொழில் படும் தான். அந்த முத்தொழில் படுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேண்டாம், தானே முத்தொழில் படும், தானே முத்தொழில். அதுக்கு தான் அடுத்த பத்தி. மண்ணிலிருந்து குடம் செய்யப்படுகிறது, குயவன் இல்லாமல் குடம் தோன்றாது. உள்பொருளாகிய மண்ணில் குடம் சூக்குமமாய் வெளிப்படாத நிலையில் உள்ளது. குயவன் சூக்கும பொருளாகிய மண்ணிலிருந்து குடத்தை தோற்றுவித்தது போல மாயை என்னும் சூக்கும பொருளில் அடங்கி கிடந்த உலகத்தை கர்த்தா தோற்றுவித்தான். எனவே உலகம் உள்பொருளே ஆயினும் இவ்வுலக தோற்றத்திற்கு ஒரு கர்த்தா வேண்டும் என்பது பத்தி புரிஞ்சுங்களா? உலகம் உள்பொருள் இல்பொருள் தடை சொன்னா, நாம் உள்பொருள் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்பொருள் சொன்னாங்க. இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்றாது. இது போல முயல் கொம்பு போல. முயலுக்கு கொம்புண்டா? இதை பார்த்துட்டு முயலுக்கு கொம்பு இல்லை, அது ஒருபோதும் தோன்றாது. அதாவது உள்ள பொருள் தான் தோன்றும், இல்லாத பொருள் ஒருபோதும் மாறாது. அது நிறுவனோட ஆமா இந்த உலகம் முத்தொழில் படும் தான், அது முத்தொழில் தானாகப்படும், அதற்கு ஒரு கர்த்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது மண்ணிலிருந்து குடம் தானாக தோன்றுமா? தோன்றாது. குடம் ஒரு குயவனால் தான் தோன்றுகிறது. அதுபோல உலகம் என்கின்ற காரிய பொருள்
ஒருபோதும் தானாக தோன்றாது. அது ஒரு கர்த்தாவினால் தான் தோன்றும். அதுதான் அடுத்து சொல்ற ஒரு கர்த்தா வேண்டப்படும். இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, குடம் உடையும் போது குடத்தின் தன்மை மண்ணிடத்தில் ஒடுங்கி குடம் மீண்டும் தோன்றும் போது அந்த மண்ணிடத்தில் நின்றே தோன்றுகிறது. அதுபோலவே உலகம் ஒடுங்கும் போது தூளமாய் காணப்படுவது கெட்டு சூக்குமமாகிய தன்மை சங்கார கடவுளிடத்து ஒடுங்கி மேல தோன்றும் பொழுது அக்கடவுளிடத்தில் நின்றும் தோன்றும். எது எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்தா தோன்றும். எது எங்க ஒடுங்கி இருக்குதோ அங்கிருந்து அதுதான் தோன்றும். மண்ணிலிருந்து என்ன செய்யலாம்? மண்ணிலிருந்து கூடை செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? மண்ணுக்குள்ள சூக்குமமா என்ன இருக்குது? குடம்ங்கிற காரியம் இருக்குது. குடம் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுனாலதான் மண்ணுல என்ன வருதுங்க? குடம் வருது. இல்ல குடம்ங்கிறது மண்ணுக்குள்ள குடம்ங்கிறது ஒளிஞ்சிருக்க மறைந்து இல்லைன்னா எது வராது? எது வேணா வரலாம், குடம் தான் வரணும்னு இல்லை. அப்போ உலகம் என்பது மாயைக்குள் ஒடுங்கி இருக்குது. அதை காரியப்படுத்துகிற இறைவன் மாயையிலிருந்து உலகத்தை காரியப்படுத்துகிறான். அந்த மாயை எங்கு தங்கி இருக்குது? இறைவனுடைய இருப்புல. அப்போ உலகம், இந்த உலகம் என்பது கடவுளிடத்திலிருந்து தோன்றப்படுதுன்னு சொன்னா கூட இந்த உலகம் எங்கிருந்து தோன்றல? கடவுளிடத்திலிருந்து தோன்றல, மாயையிலிருந்து தான் தோன்றுது. ஆனா எப்படி சொல்லப்படுகிறது? கடவுளிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றுதுன்னு சொல்வது அது ஒரு உபச்சாரம். அது பின்னாடி செயல் சொல்லப்படும். அப்ப மூணாவது பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, குடம் உடைஞ்சதுன்னா அது எங்க போய் ஒடுங்குது? மண்ணில ஒடுங்குது. மீண்டும் தோன்றணும்னா மண்ணிலிருந்து தான் தோன்றணும். அதுபோல இந்த உலகம் ஒடுங்கும் போது சங்கார காரணத்துல ஒடுங்கும், மீண்டும் தோன்றும் போது சங்கார காரணத்தில் தான் தோன்றும். சரிங்களா? அங்க என்ன தடை வந்துடும் கேட்டீங்கன்னா, ஏங்க உலகம் சடப்பொருள், இறைவன் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய சங்கார கடவுளிடத்துல போய் உலகம் ஒடுங்குங்கிறீங்க, அவனிடத்தில் மீண்டும் தோன்றுங்கிறீங்களே, இது லாஜிக் இடிக்குது அப்படின்னா அது ஒரு உபச்சாரம். எது போல? பங்கஜ நியாயம் பார்த்தோம். பங்கஜ நியாயம் பார்த்தோமா? நியாயமா சொல்லுங்க. நீங்க நியாயமா சொல்லுங்க. பங்கஜ நியாயம் பார்த்தோமா இல்லைங்களா? சேற்றிலிருந்து தாமரை தோன்றுகிறது. தாமரை சேற்றிலிருந்து தோன்றுது. தாமரை எங்கிருந்து தோன்றுது? கிழங்குல இருந்து, தண்ணீர் இருந்து. தாமரைக்கு கிழங்கு இருக்கு இல்லைங்களா? கிழங்கிலும் தான் தாமரை தோன்றுது. ஆனா எது தோன்றுன்னு சொல்றான்? சேற்றில் முளைத்த செந்தாமரை இல்ல. ஆனா அதுக்கு ஆதாரம் என்ன? கிழங்கு தான். ஆனா நியாயம் பற்றி என்ன சொல்றாங்க? சேற்றிலிருந்து முளைச்சுன்னு சொல்ற மாதிரி உலகம் தோன்றுவதற்கு மாயைதான் ஆதாரம். மாயையிலும் தான் தோன்றும். அந்த மாயையிலும் தோன்றுகின்ற மாயைக்கு ஆதாரமாக இருப்பவன் இறைவன்கிறனால அவங்க என்ன சொல்லப்படுகிறது? இறைவன் இடத்துல, சிவபெருமான இடத்துல உலகம் தோன்றுது அப்படின்னு சொன்னா சடப்பொருளிலிருந்து சடப்பொருள் தான் தோன்றுமே தவிர அறிவு பொருளிலிருந்து ஒருபோதும் அறிவு சடப்பொருள் தோன்றாது. இதெல்லாம் அடுத்த தடை. நீங்க இந்த செயல் பார்த்து முடித்ததுக்கு பிறகு இந்த செயல் என்னென்னலாம் நிறுவப்படுது நம்ம பார்த்தோம். 37வது பக்கத்துல பார்த்தோம். கண்ம மலம்னா என்ன, ஆணவ மலம்னா என்ன, மாயைனா என்ன. இந்த இரண்டாவது அதிகரணத்துல கண்ம மலம் உண்டு என்றும் ஆணவ மலம் உண்டு என்றும் மாயாமலம் உண்டு என்றும் அப்படியே போற போக்குல அதை காட்டிட்டு போற. முதல் நூற்பா எது கூறியது? முதல் நூற்பா எதை நிறுவுவதற்காக எழுந்தது? உலகம் முத்தொழில்படுவது. முதல் நூற்பா கருத்துரை என்ன? ஏதாவது உள்ள போயிருக்கனால வருது, ஏதாவது உள்ள போயிருக்கனால வெளியே வருது. சரிங்க, சரியா வரலைனாலும் மாறியாவது வரும், ஏதாவது உள்ள போயிருக்கு. சரி, இந்த சூத்திரம் படிக்கும் போது கருத்துரை சொல்றாரு இல்லைங்களா? அவனவரையும் அவை மூமினை தோற்றுவிதொழிக்கே ஒழுங்கி மனத்துள்ளதாம் அந்த மாதிரி எம்மனார் என்பது சூத்திரம். சூத்திரம் என்னுதவிற்றோ எனின் மகா சங்கார காரணமாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. அப்போ இந்த உலகத்துக்கு சங்கார காரணம் தான் முதல்னு சொல்ல வந்தது நூற்பா. அந்த இடத்துல சங்கார காரணம் தான் உலக கடவுள் உண்டுன்னு சொல்ல வந்த இந்த நூற்பாவில, கடவுளுடைய உண்மையை சொல்ல வந்த நூற்பாவில மலம் உண்டுன்னு சொல்லி நிறுவி இருக்கிறார். அப்படின்னா அது அந்த தொடர்பு பற்றி
சரிங்களா? எப்படி? மலத்தால் சொல்றாங்களா, இந்த உலகம் தோன்றி நின்று அழியும். ஏன் தோன்றி நின்று அழியும்? இது ஒரு சடப்பொருள், இது சுட்டி எறியப்படுவது, இது அவயவப்பொருளுடையது, இதெல்லாம் இருக்குது. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின். ஏன் மூவினைப்படுது? அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் இருப்பதனால்தான் என்னாவது மூவினைப்படுவது. அப்ப என்ன? இந்த உலகம் அவயவ பொறுப்பை உடையது, பலவாறு சடமாய் இருப்பது, சுட்டி எறியப்படுவது. இப்படி இருக்கிற பொருள்லாம் முத்தொழில் படும். சரி, அப்படி முத்தொழில் பட்ட உலகம் இல்லாத பொருளா இருக்கிற பொருளா? இருக்கிற பொருள் தான் காரியப்படும், இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்றாது. அதை சொல்ல வந்த வார்த்தை சூத்திரத்துல தோற்றிய திதியே. தோற்றிய தோற்றிய என்னங்க? ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உலகம். தோன்றிய இல்ல, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உலகம். அது திதி, உள்பொருள். தோற்றிய திதி என்னதுங்க? ஏற்கனவே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள். இல்லாத பொருளை இறைவன் தோற்றுவிக்கல, ஏற்கனவே இருக்கிற பொருள் தான் இறைவன் என்ன பண்ணிருக்கிறார்? காரியப்படுத்தியிருக்கிறார். ஏன் காரியப்படுத்தினார்? அடுத்த பதில் சூத்திரம் பார்த்துட்டே வாங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினைகள். அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் இவ்வாறு பலவாறு அவயவ பொறுப்பாய் சடமாய் இருக்கக்கூடிய சுட்டி எறியப்படுகின்ற உலகம் மூவினைப்படும், முத்தொழில்படும், தோன்றி நின்று அழியும். சரி, தோன்றி நின்று அழியும் சொன்னீங்களே, யாருனால தோன்றி நின்று அழியும்? அது ஒருவனால் தோற்றப்பட்டதுனால. தோற்றிய இருக்கிற பொருளை தோற்றினாரா, இல்லாத பொருளை தோற்றினாரா? இருக்கிற பொருள் தான் தோற்றினார். சூட்சுமமா இருந்த பொருளை சூத்தூலமாக காரியப்படுத்தினார். அதனால தானே திதியே. யாரு அதை செஞ்சாங்க? ஒடுங்கி. ஒடுங்கி சிவபெருமான் இடத்துல இருந்து. ஏன் செஞ்சாரு? மலத்து உலகம், மலம் முழுமை அடையல, அதனால என்ன பண்ணாருங்க? மீண்டும் இந்த உலகத்தை தோற்றினார். அப்ப ஏற்கனவே இருந்த உலகத்தை அழிச்சாரு? மலம் பக்குவப்பட்டதுனால இந்த உலகத்தை அழிச்சிட்டாரு. புரியலையேங்க ஐயா? மலம் இருக்கிறதுனால தோற்றினாருங்கிறீங்க, மலம் தீர்ந்துட்டதுனால அழிச்சிட்டாருங்கன்னு சொன்னா, மலம் இருக்கிறதுனால தோற்றினான்னா ஆணவ மலம் இன்னும் தீரல, அதனால உலகத்தை மீண்டும் தோற்றி வைத்தார். ஏற்கனவே தோற்றுவித்த உலகத்தை அழிச்சதுக்கு காரணம் கண்ம மலம் பக்குவப்பட்டதனால அதை என்ன பண்ணாரு? அழிச்சிட்டாரு. புரியா? கண்ம மலம் பக்குவப்பட்டா அழிக்கப்படும், ஆணவ மலம் தீரலைன்னா என்ன பண்ணப்படும்? தோற்றி. ஆணவம் கண்மம் மாயை. மாயை என்பது இறைவன் காத்தல் தொழிலை செய்வதற்காக அமைத்திருப்பது. இல்ல, ஆணவம் கண்மம் மாயை. எங்கெங்கெல்லாம் கண்மம் சொல்றாங்களோ அங்கெங்கெல்லாம் மாயை உண்டு, எங்கெங்கெல்லாம் மாயை உண்டு அங்கெல்லாம் கண்மம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ரெட்ட பேரவிங்க. ரெண்டு பேர் யாரு? ரெட்ட ஜோடி. இவர் வந்தா அவர் வருவார், அவர் வந்தா இவர் வந்தே தீருவார். அப்படிங்கிற மாதிரி மாயைன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? வினை இருக்கும். வினைன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? மாயை என்ன? உலகம். மாயின்னா என்ன? உடம்பு. இல்ல, உடம்பு உலகம் இருந்தா அங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா என்ன நடந்தே தீரும்? வினை நடக்கும். இல்ல, வினை நடக்குதுன்னா எங்க நடக்கும்? உடம்புடைய உலகத்துல தான் நடக்கும். அப்போ ஆணவம் இருப்பதனால மீண்டும் உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. கண்மமலம் பக்குவப்படுறதுனால நாம் கொண்டு வந்த வினை கழிந்ததுனால அந்த உலகம் என்ன பண்ணப்படுது? அழிக்கப்படுது. இந்த உலகம் வச்சுக்காம நம்மளை வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா புரியும். நமக்கு எது வரைக்கும் எண்டு? வினை தீர்ந்தா எண்டு. எந்த வினை தீர்ந்தா? கொண்டு வந்த வினை தீர்ந்தா எண்டு. படம் முடிவடையப்படும். மீண்டும் படம் எப்போ ஓட்டப்படும்? ஏற்கனவே கேபிட்டல் அதானது ஆணவம். நம்ம வச்சிருக்கிற கேபிட்டல் ஆணவம் படம். கேபிட்டல் இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலவு பண்ற இடத்துக்கு பேரு பிறப்பு. இன்ட்ரெஸ்ட்டை செலவு பண்ணி காலியாச்சு மீண்டும் போய் கேபிட்டலுக்கு கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு எடுத்துட்டு வர வேண்டியதான். போட்டு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. சாமி எது பண்றான்னு கேட்டா மீண்டும் மீண்டும் சுழற்சி விடுறதுனால ஆணவ மலம் பக்குவத்திற்கு வருவதற்காக, அதை சேர்க்காகத்தான் இத்தனை பிறப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் சாமி. சரி, அப்ப அங்க ஒரு கேள்வி என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஏங்க சாமி ஒரே பிறப்பை தீர்த்து விட வேண்டியதானே? ஆணவ மலத்தை ஒரே பிறப்புல நீங்க ஆணவ மலம் தேர்ந்ததுக்கு தான் இவ்வளவு முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு சிரமம் ஜாஸ்தி, எனக்கும் சிரமம் ஜாஸ்தி, மாத்தி மாத்தி என்ன சாமி பிறகு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு செக் எழுதி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. முடியுமா? அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. நாம போய் நின்னா பேங்க்ல என்ன பண்ணுவாங்க? இத்தனை அக்கௌண்ட் பணம் நீங்க வாங்கிட்டு போறீங்க, நீ யாரு, எங்கிருந்து வந்த, உனக்கு என்ன டீட்டெயில், இத்தனையும் கேட்டு என்ன பண்ணுவாங்க? நம்மளை போட்டு கொண்டு அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கொண்டு வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? கழிக்க முடியாதுன்னு தான்
கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு அறிவுல பக்குவம் ஏற்படுத்துவதற்காக செய்கிறார். இப்போ இனி ரெண்டாவது, அங்கே இந்த கண்மமலம் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் பெறப்பட்டதா. இனி எடுத்துக்காட்டு 3. அதில் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இனி உலகம் செய்வோனை உடையது, உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வனை இல்லை. இந்த செய்யல யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா, சாங்கியர், மாயாவாதிகள், பரிணாமவாதி, பாஞ்சராத்திரி, சாங்கியர், மாயாவாதி, பரிணாமவாதி, பாஞ்சராத்திரி, சிவாத்விய சைவர். சிவாத்வீத சைவர், சிவாத்வீதம், அத்துவிதம் சிவாத்வீதம். சாங்கியர், மாயாவாதி, பரிணாமவாதி, பாஞ்சராத்திரிகள், சிவாத்வீத சைவர், மீமாஞ்சகர். இத்தனை சமயவாதிகள் இந்த செயலுக்குள்ள வராங்க. எதுக்கு வரணும்? ஆசிரியருடைய கருத்து என்ன சொல்ல வராங்க? இந்த செயல் வெண்பாங்கிறது எதுக்கு படித்தோம்? வெண்பா என்பது எதற்கு? எடுத்துக்காட்டு வெண்பா எதுக்குங்க? ஆசிரியர் சொல்ல வந்த மேற்கோளினுடைய கருத்தை நிறுவுவதற்கு எடுத்துக்காட்டுகின்ற இயல்பு, சித்தாந்த துணிவை எடுத்துக்காட்டுவதற்கான இயல்பு. என்ன சித்தாந்த துணிவு சொல்லியிருக்கிறாரு? இந்த உலகம் உள்பொருள் முத்தொழில் படும், முத்தொழில் படுத்துவதற்கு ஒரு வினைமுதல் வேண்டும், அவன் சங்காரகாரனே. இங்க என்ன தடை வருதுன்னு பாருங்க. நான் சிவஞான முனிவருடைய சிற்றுரை படிக்கிறேன், அப்படியே செவியில வாங்கிக்கேன். இவ்வாறு சங்கார கடவுளிடத்திலே உலகம் ஒடுங்குவென கூறிய விடத்து. போன செயல் என்ன சொன்னாரு? சங்கார கடவுளிடத்துல உலகம் ஒடுங்கு சொன்னார் இல்லையா? லைத்தது நீ லைத்ததான் மலத்தால் உலதா வேண்டும் அப்படிதான் சொன்னாரு. எங்க எங்கு ஒடுங்கிச்சோ அங்கு மேல தோன்று சொன்னாரா? இவ்வாறு சங்கார கடவுளிடத்திலே உலகம் ஒடுங்குவென கூறிய விடத்து அக்கடவுள் நிமித்த காரணமாய் நிற்பதன்றி முதற் காரணமாய் நிற்றலில்லை. ஆதலால் முதற் காரணமாகிய மாயினிடத்து உலகம் ஒடுங்குமன்றி நிமித்த காரணமாகிய முதல்விடத்து உலகம் ஒடுங்குமென்றல் எவ்வாறு பொருந்துமென ஆசங்கீனைகளும் அன்றே. அதாவது இந்த உலகம் சங்கார கடவுளத்தில் ஒடுங்குன்னு சொன்னோம்னா அந்த கடவுள் நிமித்த காரணமாய் தான் நிற்பான். அவன் நிமித்த காரணமாக தான் நிற்பான். அவன் முதற் காரணமாய் ஆக மாட்டான். அப்போ அவன் முதற் காரணமாகிய மாயையிடத்து உலகம் ஒடுங்குமா? சங்கார கடவுளத்தில் ஒடுங்குமா? ஒரு பொருள் தோன்றுவதற்கு இன்றியமையாத காரணம் என்ன? முதற் காரணம். ஒரு காரியம் தோன்றுவதற்கு 3 காரணங்கள் தேவை. முதற் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். இதை எது இல்லாம கண்டிப்பா ஒரு பொருள் வராது. முதற் காரணம் இல்லாமல் ஒரு பொருள் வரவே வராது. குடம் வரணும்னா குடத்துக்கு முதற் காரணம் என்ன? மண் இல்லாமல் குடம் வருமா? பொய்யவன் இல்லாமல் கூட குடம் வரும். மண் இல்லாமல் கண்டிப்பா வராது. சரி, அப்போ முதற் காரணமாகிய மாயையில தான் போய் உலகம் ஒடுங்குன்னு சொல்லணுமே தவிர சங்கார கடவுளத்துல போய் உலகம் ஒடுங்குன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? நாங்க சொல்றோம் மாயையில தான் போய் உலகம் ஒடுங்கும். சரிங்களா? கடவுள்கிட்ட போய் ஒடுங்காது. ஏன்னா இறைவன் சித்து பொருள், உலகம் சடப்பொருள். சடப்பொருள் எதுல போய் ஒடுங்கும்? சடப்பொருள் தான் போய் ஒடுங்கும். அறிவு பொருள்ல போய் ஒடுங்காது. அதுதான் சொல்றாரு. ஆதலால் முதல் காரணமாகிய மாயினிடத்து உலகம் ஒடுங்குமன்றே நிமித்த காரணமாகிய முதலிடத்து உலகம் ஒடுங்குமென்றல் எவ்வாறு பொருந்துமென ஆசங்கீனைகளும் அன்றே. அந்நிகழ்ச்சி பற்றி புத்தகத்தில் தேடாதீங்க. முதல்வன் உலகுக்கு முதற் காரணம் அல்லனாயினும் முதற் காரணமாகிய மாயைக்கு ஆதாரமாய் நிற்றலின். இறைவன் உலகுக்கு முதற் காரணம் கிடையாது. ஆனா அவன் எதுக்கு ஆதாரமா நிற்கிறான்? மாயைக்கு ஆதாரமாக நிற்கிறனால ஆதாரமாய் நிற்கும் அம்முதல்வனிடத்து உலகம் ஒடுங்கி தோன்றும் என்றது பொருந்தும் என்பதை அடுத்து வரும் வெண்பாவில் காட்டுகிறார். இந்த வெண்பா எதுக்குங்கிற கேள்வி வரணும் இல்லையா?
போன வெண்பால் என்ன சொல்லிட்டாரு? இந்த உலகம் எதில் ஒடுங்கியதோ அதிலிருந்து மீண்டும் தோன்றும் இல்ல. அப்படி ஒடுங்குகின்ற இடத்துல தோற்றுவிக்கின்ற கடவுள் சங்கார கடவுள் அப்படின்னு சொல்லி போன வெண்பால லைத்தனி அப்படி சொல்லி முடிச்சிட்டார். அடுத்த வெண்பா ஏன் வைக்கணும்? என்ன நீங்க ரெண்டாவது அதிகரணத்துடைய கருத்துரை என்ன? எதுக்காக வச்சிருக்கிறார்? இந்த உலகம் உள்பொருள் ஆகிய உலகத்தை தொழில்படுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். அந்த கர்த்தா சங்காரக்காரன். அந்த சங்காரக்காரன் பலரல்ல ஒருவர். இப்ப இதுல முதல் அதிகாரத்தோட என்ன நிறுவப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் உள்பொருள், இந்த உலகம் முத்தொழில்படும். அந்த முத்தொழில்படுத்துவது ஒரு வினை முதல் வேண்டும். அவன் சங்காரக்காரன் எதுல சொல்லிட்டாரு? முதல் வெண்பால சொல்லி முடிச்சிட்டாரு. இது மட்டும்தான் என்ன சொல்லல, அந்த சங்காரக்காரன் ஒருவன் பலரல்லைங்கிறத என்ன சொல்லல. மூணாவது கருத்து மட்டும் தான் சொல்லல. இங்க என்ன கேள்வி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க சங்கார கடவுளத்துக்கு ஒடுங்குன்னு சொல்றீங்களே, அந்த சங்கார கடவுளத்தை ஒடுங்குன்னு சொன்னீங்கன்னா மாயை சடப்பொருள் எப்படி சங்கார கடவுளத்தை ஒடுங்கும் அப்படின்னு கேள்வி எழுதும்போது அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தா, இந்த உலகம் மாயையில தான் ஒடுங்கும். ஆனா மாயை என்பது இறைவன் மாயைக்கு ஆதாரமா இருக்கிறான். அதனால மாயையில் ஒடுங்குற உலகத்தை என்ன சொல்லப்படுது? சங்கார காலத்துக்கு ஒடுங்கி சங்கார காலத்தில் தோன்றும் சொல்லப்படுதே தவிர அது உபச்சாரம். அதுக்காக இந்த செய்தி வைக்கிறார். நமக்கு புரியறதுக்காக என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செய்தி வைக்கிறார். பாருங்க செய்யும். வித்துண்டாம் மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாள் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம் அப்புழுப்போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண் போல் குளிர்ந்து. இந்த பாடலை கொண்டு கூட்டு வச்சு பொருள் செய்திருக்கிறாரு. அதன் பொருள் பார்க்கலாம். இந்த ரெண்டாவது வெண்பா பார்த்துட்டுமா? இதையும் பார்த்துட்டோம்ல, இது பார்க்கலாம். இந்த மூணாவது வெண்பா கணக்குப்படி மூணாவது. சரி, கீழே பாருங்க. இதன் பொருள் மண் குளிர்ந்து வித்துக்கு ஆதாரமாகிய நிலம் குளிர்ச்சி அடைந்த பொழுது வித்து உண்டா மூலம் முளைத்தவா அந்த நிலத்தின் வித்து இருப்பதால் முளை தோன்றுகிறது. அது போல இது ஓமை. என்ன ஓமை சொல்லியிருக்கிறாரு? நிலத்துல விதை போடப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தில் விதை போடப்பட்டதனால மண் எப்போ குளிர்கிறதோ எந்த விதையை போட்டாங்களோ அந்த விதை அந்த மண்ணிலிருந்து வரும். இது ஓமை. வித்துண்டா மண் குளிர்ந்து வித்துக்கு ஆதாரமாகிய நிலம் குளிர்ச்சி அடைந்த பொழுது அந்த நிலத்தின் கண் வித்து இருப்பதால் முளை தோன்றுகிறது. அதுபோல இது ஓமை சொல்லிட்டார். அதுபோல என்ன சொல்ல வர்றார்? தாரகமாம் அத்தன் தாள் நிற்றல் மாயை தனக்கு ஆதாரமாகி இறைவனது சக்தியின் இடத்தில் இருப்பதால் சக்தி சங்கற்பிக்கும் பொழுது அவர் வினையால் வித்தகமா அவரவர் வினைக்கீடாக அவ்வளவு காரியங்களை பெறாமல் தோற்றுவிக்கும் திறனை உடையது ஆகும். அது வரைக்கும் பொருள் முடிஞ்சது. அடுத்த பகுதி வேறங்க. இதோட இந்த சொல்ல வந்த கருத்து முடிஞ்சது. என்ன கருத்து? உலகம் ஒரு கர்த்தாவை உடையது என்பதை எதை ஒட்டி விளக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வித்துக்கு ஆதாரமாகிய நிலம் குளிர்ச்சி அடைந்த பொழுது அந்த நிலத்தின் கண் வித்து இருப்பதால் முளை தோன்றுகிறது. அதுபோல மாயை தனக்கு ஆதாரமாகி இறைவனது சக்தியின் இடத்தில் நிற்பதால் அது சக்தி சங்கற்பிக்கும் பொழுது அவரவர் வினைக்கீடாக அவரவர் காரியங்களை பெறலாமல் தோற்றுவிக்கும் திறனை உடையது ஆகும். அப்போ நிலத்திற்கு ஆதாரம் எது? இப்ப நீங்க விதை போடுறோம்னா எது ஆதாரம்? நிலம் ஆதாரம். நிலத்துல வித்த போட்டாச்சு, நிலம் குளிர்ந்த விடத்துல மீண்டும் முளை தோன்றும். அப்ப நிலம் போல சிவம், வித்து போல நம்மளுடைய வினை. வினை எதுன்னு கேட்டீங்கன்னா வித்து. அப்போ நிலம் குளிர்ந்த இடத்துல வினை நம்மளோட வித்து என்னங்க? வினை. சாமி என்ன பண்றாங்க? குளிர்ச்சி அடைய அவர் நினைக்கிறார். இந்த வினை உயிருக்கு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதான் சொல்றார், தனக்கு மாயை தனக்கு ஆதாரமாகி இறைவனது சக்தியின் இடத்துல கொடுங்கும். அப்ப இதுல பாருங்க, நிலம் சக்தி அப்படின்னா இறைவனது சக்தி. வித்து சக்தி, வித்து மாயை. நிலம் வித்து
சொல்றாரு பார்த்தீங்கன்னா, முதல்வன் அதாவது நிலம்தான் முதல்வன், சக்தி, அவனுடைய சக்தி சங்கல்பிக்கிறது. அந்த நிலத்துல விதை கிடைக்கும். அந்த விதை என்னது? மாயை. முளை உலகம். இப்போ எங்கிருந்து உலகம் தோன்றுகிறது? மாயிலிருந்து தோன்றுது. ஆனா மாயை எங்க செய்து எதனத்துல அடங்கி கிடக்குது? சக்தி நடத்த அடங்கி. அப்போ இந்த முளை தோன்றி வருது, ஒரு விதையிலிருந்து முளை தோன்றி வருது. எதுலேருந்து தோன்றுன்னு சொல்லுவோம்? நிலத்திலிருந்து தோன்றுதானா சொல்ற வழக்கம். இதோடைய வித்து எதுவோ அதுலேருந்து தோணுச்சு, மாங்கொட்டையிலேருந்து தோன்றுச்சு அப்படின்னா சொல்றோம். மாமரம் வந்துச்சு, மாங்கொட்டையிலேருந்து வந்துன்னா சொல்றோம். என்ன சொல்றோம்? நிலத்து. ஆனா ஆதாரம் எதுலேருந்து வந்திருக்கோம்? மாங்கொட்டையிலேருந்து தான் வரணும், புரியல? அதுதான் அதுக்கு ஆதாரம். ஆனா அதுக்கு பரமாதாரம் எதுவும் கிடையாது. இது இடையில இருக்கிற ஆதாரம், அதுக்கு பரமாதாரம் இடம். அதனால அதுதான் நம்ம பங்கஜ நியாயம் சொன்னோம். பாருங்க கீழே, வேட்டுவனாம் அப்புழு போல். சரி, இறைவனுக்கு உலகத்தை சங்கருக்கு தோற்றுவிக்கிறாரு, அவருடைய விருப்பப்படி தோற்றுவித்து விடாரான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார். வேட்டைவாடி குளவிகளில் ஒரு சாதி ஆவதை விரும்பும் மகப்புலவுக்கு அது விரும்பி அந்த வடிவினை அப்புழு கொடுத்து வைத்திருக்கும் தாய்ப்புலவை கொடுக்குமாறு போல வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே. அவரவர் விரும்பிய வண்ணம் விரும்புதலாகி நினைக்கத்தக்க வடிவையும் பயன்களையும் மாயின்றி இறைவன் தோற்றுவித்து கூட்டுவான். ஆகலின் அது கொண்டு அவனது சுதந்திரத்துக்கு இழுக்கலை என்பது பெறப்பட்டது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வரக்கூடிய இடையில வரக்கூடிய சமயவாதிகள் எல்லாம் சொல்லி படிச்சுட்டு போகணும். இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அங்க எதுக்கு சொல்றாங்கன்னே புரியாது. எத்தனை சமயவாதி படித்தோம். அதுல சாங்கீர் என்று ஒரு சமயவாதி வச்சுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மாயையிலிருந்து தோன்றல, இறைவனிடத்திலிருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை. அந்த கொள்கையை மறுக்கிறதுக்கு தான் முதல்ல சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார் பாருங்க, வேட்டுகுணாம் அப்புழு போல். வேட்டைவாடி புழு, அதாவது வேட்டைவாடி குளவிகள் ஒரு ஜாதி. அது புழு, அதாவது குளவியா இல்லாமல் முதல் முட்டை உடையும் போது என்ன ஆகும்? புழுவா இருக்கும். இந்த புழு என்ன பண்ணுவான்? அது கொத்தி 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 தன்னுடைய வளர்க்கும் இந்த குளவியை. அது புழு வளர்ந்து என்ன ஆகும்? குளவியாகும். இந்த குளவி என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் எந்த வடிவில் விரும்பி எப்படி வளர்த்தணும்னு நினைக்குதோ அந்த வடிவில் அந்த வேட்டைவாடி என்ன பண்ண அந்த புழுவை கொத்தி கொத்தி வளர்க்கும். அதுக்கு பயிற்சியெல்லாம் நீங்கள் ஒரு பறவை இருக்கு, சாப்பிட்றதுக்கு எப்படி போய் இறைய தேடணும் எல்லாமே கூட்டிலிருந்து பயிற்சி கொடுக்குறியா. அப்போ அந்த மகப்புழு என்று சொல்லக்கூடிய அந்த புழு என்ன ஆக வேணும்னு நினைக்குது. இந்த வாடி வேட்டைவாடி அந்த வண்டு என்ன நினைக்குன்னா, தன்னுடைய மகப்புழு என்ன ஆகும்னு நினைக்குதோ அது மாதிரி உருவாக்குது இல்லையா. அதுபோல இறைவன் நினைக்கிறார், சங்கற்பம் தான் செய்யறார். இந்த உலகம் இப்படி ஆகுக அப்படின்னு மாயை என்ன பண்றாரு? சங்கற்பம் செய்யறார். இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு கேட்டீங்கன்னா, முதல் கேள்வி என்ன? உலகம் எங்கிருந்து தோன்றுகிறது? மாயை. ஆனா எங்கிருந்து தோன்றுகிறது? மாயிலிருந்து தான் தோன்றுது. ஆனா என்னன்னு சொல்றாங்க? இறைவனிடத்தில் தோன்று சொல்றாங்க. அதை கேள்வி கேட்க வர்றாங்க, ஏங்க இறைவனிடத்துல மாயை தோன்றுன்னு சொல்லல, உலகம் தோன்றுன்னு சொல்லல. இறைவன் சத்து பொருள், சித்து பொருள், அறிவு பொருள். அறிவு பொருள் இருந்து போய் சடப்பொருள் வருமா? உலகம் வருமா? அப்ப வராது. அப்ப நீங்க சொல்றது எதுனா லாஜிக்கு அடிப்படுது. அதனால இறைவனுக்கு என்ன இல்லை? ஆற்றல் இல்லை. அதுக்கு சொன்னதுக்கு தான் சொல்லும் போது, இல்லப்பா மாயைங்கிறது இருந்தா உலகம் தோன்றுது. மாயை இறைவனுக்கு இறைவனிடத்துல ஆதாரமா இருக்குது. இறைவனுக்கு ஆதாரமா இருக்கிறார். அதனால ஆதாரத்தில் இருக்கிறனால உலகத்தில் இறைவனிடத்து தோன்றுன்னு சொல்றோம் அப்படி சொன்ன போது, அப்ப மாயை தான் முதலா? இறைவன் முதல் இல்லையா? மாயைக்கிட்ட எல்லா ஆற்றலும் இருக்குதா அப்படின்னு கேட்ட போதுன்னு சொன்னாட்டு அடுத்த பத்தி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மாயைக்கு முதன்மை கொடுத்துட்டாங்க. மாயாவாதி என்னட்டாங்க? மாயைக்கு முதன்மை கொடுத்துட்டாங்க. மாயைக்கு முதன்மை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இறைவனுக்கு முதன்மை இல்லாமல் இழுக்காயிடுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டா, மாயையிலிருந்து உலகம் தோன்றினாலாம் அது தானாக தோன்றாது, இறைவன் விரும்பிய வண்ணம் தான் தோன்றும். அப்ப முதல்வனுடைய சுதந்திரத்துக்கு என்ன இல்லை? இழுக்கு இல்லை இல்ல அப்படின்னு காட்டுறார். அதான் அடுத்த பகுதி. இது போல அதுக்கு உதாரணம் வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே. அதனால இந்த மூணாவது எடுத்துக்காட்டு பெண்பாவல உலகம் ஒரு கர்த்தாவினால் தான் ஆகும். அவங்க என்ன சொன்னாங்க? மாயையிலிருந்து தானே தோன்றும் என்று சொல்பவர்கள். கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? மாயையிலிருந்து உலகம் தானே தோன்றும். எங்கெங்கெல்லாம் தடை என்னென்னலாம் வருது. முதல்ல என்ன பார்த்தோம்? உலகம் முத்தொழில் போடும். அவங்க என்ன சொன்னாங்க? உலகம் முத்தொழிலாம் படாது, இப்படியே தான் இருக்குது,
தோன்றவும் இல்லை அழியவும் இல்லை. அது புரிஞ்சுதுங்களா? இல்லை. எந்தெந்த பொருள்லாம் அவயவ பகுப்புடையதோ, எதெல்லாம் பலவாறு சடமாய் இருக்குதோ, எதெல்லாம் சுற்றி எறியப்படுதோ அந்த உலகம்லாம் தோன்றின்று அழியும். முத்தொழிற்படும் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கு அப்புறம் ஒரு சமயவாதி என்ன சொன்னா, உலகம் இல்பொருள். இல்பொருள் சொல்லிட்டு என்ன சொல்ல வேண்டியதில்லை, அது முத்தொழிற்படும் சொல்ல வேண்டியதில்லை. அவன் லாஜிக் என்னன்னு கேட்டா, நீங்க உலகம் உள்பொருள் சொன்னா தானே நீங்க உலகம் தோன்றி. நான் என்ன சொல்றேன், உலகம் இல்லாத பொருள். இல்லாத பொருள் அதை தோன்றினு அடிக்க ஒருத்தர் தேவையே இல்லை. அப்படி மறுக்க வராங்க. அப்போ இல்லாத பொருள் தோன்றாதப்பா அது உள்பொருள் தான். அப்பயத்தொம்பு போல இல்லாத பொருள் உருவாலும் தோன்றாத அவனை மறுத்த போத அடுத்த நின்னா அவன் சொல்றதுக்கு உலகம் இல்பொருளாக கிடையாது, உள்பொருள் தான். தோன்றி நின்று அழியும் தான். ஆனா என்ன, தானாக தோன்றி நின்று அழியுமே தவிர அதை தோன்றி நின்று அழிப்பதற்கு ஒருத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது, சடப்பொருள் தானாக தோன்றி நின்று அழியாது. கண்டிப்பா ஒரு வினை முதல் வேண்டும். அந்த வினை முதல் எங்க கடவுள் தான்ட்டு அவன்ட்டான். சங்கார கடவுள் இல்ல, திதி கடவுள். அதுக்கு என்ன காரணம் சொன்னார், திதி கடவுளுக்கு எது வரைக்கும் அதிகாரம் உண்டு, 24வது தத்துவம் வரைக்கும் தான் அவங்க அதிகாரம் உண்டு. அவங்க 25வது தத்துவத்துக்கு மேல இவங்க கிடையாது. காலம் ஏதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய சுத்த தத்துவம் வித்யா தத்துவத்தை எல்லாம் அவங்க அப்படிப்பட்ட உலகத்தையும் அவங்க ஏற்கல. அதுக்கு மேல இருக்கிற கடவுள் ஏற்கக்கூடியவங்க எல்லாம் கீழே இருக்கக்கூடிய கடவுளை அவங்க ஒடுக்குவாங்க. எனவே திதி கடவுள் முதல் கடவுள்ல, சங்கார கடவுளே முதல் கடவுள் அப்படின்னு அந்த பகுதியை முடிச்சார். அடுத்த கேள்வி என்ன வச்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு கர்த்தாவை உடையதுதான். எங்கிருந்து வரோம், உலகம் முத்தொழிற்படும், அது உள்பொருள். உள்பொருள் முத்தொழிற்படுவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும். அந்த கர்த்தா சங்கார காரணனேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நிமித்த சங்கார காரணம் இறைவன் முதல் காரணமா? இல்ல, இறைவன் முதல் காரணம் இல்ல, நிமித்த காரணம். முதல் காரணம் எது, மாயை. மாயிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றும். உலகம் மாயிலிருந்து தோன்ற உலகத்தை சங்கார கடவுளுக்கு தோன்றுன்னு சொல்வது உபச்சாரம். இது போல தாமரை போல பங்கஜ ஞானம் போலன்னு சொன்ன போது இவங்க என்ன தடை வைக்கிறாங்கன்னா, உலகம் மாயிலிருந்து தான் தோன்றும், சங்கார கடவுளுக்கு தோன்றல அப்படின்னு சொன்ன போது, ஏன் மாயிலிருந்து தோன்றதுன்னு ஏன் சொல்ல கேட்டீங்கன்னா, சடப்பொருள் எதிலும் தோன்றும், சடப்பொருள் தான் தோன்றும், சிவத்திலிருந்து தோன்றும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன போது, இல்லப்பா இந்த உலகம் சடப்பொருள், சடப்பொருளாகிய மாயிலிருந்து தான் தோன்றுது. அந்த மாயாகிய பொருளை காரியப்படுத்துவதற்கு யார் வேணும், ஒரு இறைவன் வேணும், அறிவுடையவன் வேண்டும். அவன் தான் சங்கார கடவுள் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம மறுப்பு. இந்த இடத்துல அதை மறுப்பு. அப்ப சொன்னபோது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க அப்ப கடவுளுக்கு முதன்மை இல்லையா, முதல்வனுக்கு சுதந்திரம் இல்லையா, மாயைக்கு தான் முதன்மையா அப்படின்னு கேட்டா, மாயிலிருந்து உலகம் தோன்றுன்னு சொன்னதுனால மாயைக்கு முதன்மை நினைச்சுக்க வேண்டாம், கடவுளுக்கு தான் முதன்மை. அது இழுக்கு இல்லை. எது போல கேட்டா, ஒரு வேட்டுமா வாடி புழு என்ன பண்ணுது, தன்னுடைய பிறந்த குழந்தை புழு என்ன பண்ணுது, தன்னுடைய உருவத்தை கொடுக்கறதுக்காக, அது விரும்பின வடிவத்தை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுது, அதை கூட இருந்து வளர்த்துறது. அதுக்கு என்னென்ன தேவையோ கொடுத்து வளர்த்துது. அப்படி வளர்த்தும் போது இந்த உலகிக்கு இழுக்கு வந்துருமா, நினைந்த வடிவை கொடுத்து வளர்த்துறதுக்காக எப்படி வளர்த்துறோமோ அதுக்காக கொடுக்கறவங்களுக்கு இழுக்கு வந்துருமா, ஒருபோதும் வராது. எனவே சிவபிரகாசத்துல ரொம்ப அருமையா சொல்லுவார் சரிங்களா, படைத்தது ஒருபடி இன்றி 24வது பாட்டு என்ன சொல்றாரு, படைத்தது ஒருபடி இன்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினை பான்மை என்பர் எடுத்த வினை முழுவதே உயிரே. 24 தானுங்க படைத்தது ஒருபடி. அதுக்கு முன்னாடி பாட்டு எனக்கு 23. என்னை இது உலகுக்கு உபாதானம் இல்லை, இறைவன் அல்லது அதான் மாயை பற்றி சொல்லுவது. என்னை இது உலகுக்கு உபாதானம் சரிங்களா. இந்த மாயைங்கிறது என்ன, உலகம் தோன்றுவதற்கு முதன்மை பொருள். என்னை இது உலகுக்கு உபாதானம். மறுப்பு என்ன சொல்லலாம், இல்லை இறைவன் அல்லது இறைவன் இல்லாம இந்த உலகம் தோன்றாதுன்னு சொன்னீங்கன்னா, சித்து அசித்தினிடத்து உதியா, சித்து அசித்தினிடத்து உதியா. சரிப்பா, சித்து அசித்துன்னு முடியாது. மண்ணில் உள்ளதே முதல்வன் என்கொள். அப்புறம் முதல்வன் எதுக்கு, மாயிலிருந்து உலகம் வரும்னு சொல்லிட்டா முதல்வன் எதுக்கு, மண்ணில் உள்ளதே முதல்வன் என்கொள் எனில் மாயைதான் அசித்து உருவாய் மறுவ மாட்டார்.
மாயை எப்படிப்பட்ட பொருள்? சடப்பொருள். உருவாய் வரமாட்டார். அன்னவனும் அது ஒளியை ஆக்க மாட்டான். சிவபெருமான அந்த மாயை இல்லாத உலகத்தை தோற்றுவிக்க மாட்டான். ஏன்னு கேட்டா அதுவும் அவன் போல் நித்தம். அது எப்படி இருக்கக்கூடிய நித்த பொருள். சரி, அதுவும் அவன் போல் நித்தம்னா முன்னை அப்ப என்ன சொல்றாரு? முன்னவன் அசித்தை எரித்து எவையும் ஆக்கும். சிவபெருமான் முன்னவன் அசித்தை மாயையை வெறித்து இந்த உலகத்தை எதையும் ஆக்குவான். முதன்மை அது கொடுத்ததென்று மொழிந்திடாரே. அதனால மாயை தான் உலகத்துக்கு முதன்மை நினைச்சு சிவபெருமானுக்கு சுதந்திரம் இல்லை நினைச்சுக்காதீங்க. அப்படி நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய தொழில் நிறுவனம் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. எம்டி ரவுண்ட்ஸ் வர்றாரு. ரவுண்ட்ஸ் வந்த போது அந்த உற்பத்தி பொருள் ஏதோ கீழே கிடக்குது, இல்லை எம்டிஸ் ஏதாவது கீழே கிடக்குது. அவர் நினைக்கிறாரு, கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வேலை வாங்கலாம் நினைச்சா. சரிங்களா? எனக்கு கீழே இருக்கிற ஆள் நான் கூப்பிட்டு சொன்னா செய்ய போறான். அவர் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, நேராக குமிஞ்சு எடுத்து போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு போவார். தூரத்திலிருந்து பார்க்குறவங்க சடப்பட சாப்பிட்டு அடிச்சு முடியிடுவான். சரிங்களா? முதலாளியே எடுத்து போறாருப்பா கீழே கிடக்கிற குப்பையை. சரிங்களா? அது குப்பை, எம்டிஸ், அது குப்பை, அது ஒரு உற்பத்தி ப்ராடக்ட் பொருள். அது என்ன பண்ணுவாரு? கீழே கிடக்குன்னு அவர் என்ன பண்ணுவார்? ரவுண்ட்ஸ் வரும்போது அவர் எடுத்து போட்டுட்டார். நான் பார்த்த முதலாளி பசங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? வேகமாக வருவாங்க. அடுத்த தடவை 10ல் 5 பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, முதலாளியே கீழே குப்பை கடந்து எடுத்துட்டு போட்டு போறாருப்பா அப்படின்னு நினைப்பானா? ஒரு முதலாளி கீழே கிடக்கிற குப்பை எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைப்பாங்களா? ஏன்? முதன்மையை ஏற்படுத்துகிறது தான் ஒரு தொழில். இல்ல, அவர் அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செஞ்சாலும் அவருக்கு சுதந்திரத்துக்கு இழுக்க வந்தாரு. இல்ல, நீங்க ஆபீஸ்ல போய் எம்டி உட்கார்ந்தாரு, ஜிஎம் பின்னாடியே வந்தாரு, ஜிஎம் ஆபீஸுக்கு வந்தாரு, உள்ள போய் மதிக்காம நின்றுட்டு இருக்கிறாரு. ஏங்க எப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க போய் ஃபேக்டரியில போய் குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படி கேட்ட முடியுமா? முதன்மை இதனால் இழுக்கு வராது. எதனால? மாயை சடப்பொருள், சடப்பொருளாகிய உலகத்திலிருந்து இறைவன் ஒரு சடப்பொருளாகிய உலகத்தை தோண்டி வச்சதுனால இறைவனுக்கு முதன்மைக்கு இழுக்கு வராது. ஒருபோதும் சுதந்திரத்துக்கு இழுக்கு வராது. அதுக்கு தான் இது கேட்டீங்கன்னா வேட்டுவாளி குழுவை சொல்லி முதன்மை அதை கொடுக்கல. அது விரும்பின மாதிரி உலகத்தை படைச்சு கொடுக்கறதா இறைவனுடைய வேலை. அடுத்த பகுதியில அந்த பங்கஜ நியாயம் கொடுத்திருக்கிறார். 40வது பக்கம் பாருங்க. தாமரை அதன் கிழங்கிலிருந்து தோன்றுகிறது, ஆயினும் கிழங்குக்கு சேர் ஆதாரமாதலால் தாமரையை சேற்றில் நின்று தோன்றியது என பொருள் கொள்ளும்படி பங்கயம் என்ற பங்கம் சேரு ஜம் தோன்றுதல். பங்கஜம் என்னும் வடமொழி தமிழில் பங்கயம் என்றாயிற்று. மாயைக்கு ஆதாரம் இறைவனின் சக்தி. எனவே மாயையிலிருந்து தோன்றும் உலகம் சக்தியிலிருந்து தோன்றுவதாக கூறுகிறோம். சக்தி இறைவனில் பிரிப்பின்றி இருக்கும். ஆதலே உலகம் இறைவனில் தோன்றியது எனவும் கொள்ளப்படும். அடுத்த பகுதியில தான் அங்க கேள்வி எழுது. உலகம் சடப்பொருள். எனவே சடப்பொருளாகிய காரியத்துக்கு முதற் காரணம் என்னவா இருக்கணும்? சடமாய் இருத்தல் வேண்டுமே அன்றி சித்தாய் இருத்தல் கூடாது. எனவே கடவுளிடமிருந்து உலகம் தோன்றல் இல்லை. சித்தில் நின்று சடமும் சடத்தில் நின்று சித்தும் தோன்றும் என்று பொருந்தாது. ஆயினும் அது பொருந்தும் என்று சிலர் கூறுகிறார். அது பொருந்தும் எப்படி கேட்டா, அவர் கூற்றுக்கு ஆதாரமாக சில எடுத்துக்காட்டுகளையும் கூறுகிறார். அவை வரும். சிலந்தி சித்து, சிலந்தியிலிருந்து வரக்கூடிய நூல் அட்டூல் என்னதுங்க? சடம். மனிதன் சித்து, அவனிலிருந்து வரக்கூடிய ரோமம் நகம் முதலியவையெல்லாம் சடப்பொருள். கோமயம் சடம், அதிலிருந்து சித்து பொருளாகிய தேள் புழு முதலியன தோன்றுகிறது. அவ்வாறே கடவுளாகிய சித்திலிருந்து உலகமாகிய சடம் தோன்றும் என்று ஆட்சி புரியுதுங்களா? மனிதன் உயிர் கூட்டம், உயிர் கூட்டத்தில் என்னெல்லாம் வருது? முடி, ரோமம், நகம், இதெல்லாம் சடம் தானே. இதெல்லாம் தோன்றுதல்லப்பா. சரிங்களா? சிலந்தி உயிர் பொருள், அதுக்கு என்ன வருது? நூல் வருது. ஒற்றை, அது என்னது? சடம். சிலந்தி ஆகிய உயிர் பொருள் சடமாகிய நூல் பொருள் வருது இல்லப்பா. சரி, இன்னொரு உதாரணம் காட்டுறாங்க. சடம் எது? சாணம், கோமயம். கோமயம் சாணம். சாணத்துக்கு என்ன வருது? புழு, தேள் போன்ற உயிரினங்கள்லாம் தோன்றுது இல்லையா? சடத்திலிருந்து உயிர் தோன்றுது இல்லையா? இப்படின்னு அவங்க ஒரு காரணம் காட்டுறாங்க. இதை எடுத்து உதாரணத்தை காட்டி இப்ப எப்படி அப்படின்னு சொல்லும் போது, அட நீ அதை ஆராய்ச்சியா பார்க்கல, நல்லா நுணுகி பார்க்காம விட்டுட்ட.
சடத்திலிருந்து சடம் தான் தோன்றும். சிலந்தியாகிய உடம்பாகிய சடத்திலிருந்து நூலாகிய சடம் தான் தோன்றுகிறத தவிர சிலந்தையாகிய உடம்புல இருக்கக்கூடிய உயிராகிய பொருளிலிருந்து என்ன வரல, நூல் வரல. சிலந்திங்கிற உடம்புல இருந்தான நூல் வருதே தவிர சிலந்திங்கிற உயிரிலிருந்து வரல. புரியல? அதே மாதிரி மனிதன்கிற சடமாகிய உடம்புல இருந்தா ரோமம் நகமா வருதே தவிர மனித பரப்பாடக்கூடிய உயிரிலிருந்து என்ன வரல, நகமும் ரோமமும் வரல. அடுத்தது கோமயம். கோமயங்கிற சாணத்திலிருந்து தேள் புழுவாகிய உடம்பு தான் வந்ததே தவிர தேள் புழுவுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தோன்றி வரல. இல்ல, அங்கேயும் லாஜிக் தான் இருக்குது. நீ லாஜிக்கை சரியா புரிஞ்சுக்காம என்கிட்ட பேசுறப்பா அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். பாருங்க, முனிகி ஆராயாத குறையினால் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். எனவே அவர்கள் கூற்று பொருந்தால் அதனை மறுத்து கீழ்காணுமாறு விளக்கம் தரப்படுகிறது. சிலந்தியின் உடலாகிய சடத்திலிருந்து நூலாகிய சடம் தோன்றிற்று அன்றி சிலந்தி உயிரிலிருந்து நூல் தோன்றவில்லை. அவ்வாறே மனித உடலாகிய சடத்தில் நகம் முதலின தோன்றின. அடுத்து கோமயமாகிய சடத்திலிருந்து தேள் முதலிட்டு உடலாகிய சடம் தோன்றிற்று அன்றி தேளின் உயிர் கோமயத்திலிருந்து தோன்றவில்லை. அதனால இங்க மாயை இந்த இடத்தை எப்படி வச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மாயையிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றுது. சரிங்களா? அப்படி சொல்றாங்க, கூற்ற மறுக்கிறார். பாருங்க, ஒரு 5 சமயவாதிகள் பின்னாடி வர்றாங்க. 2 பேரை சொல்றாங்க, நீங்க மற்றவங்கள எழுதிக்க. மாயாவாதி முன்னாடி எல்லாம் எழுதிட்டீங்க. மாயாவாதி என்ன சொல்றான்? மாயாவாதி மாயையை அனிவசனம் என்று சொல்கிறான். மாயாவாதி மாயையை அனிவசனம் என்று கூறுகிறான். சொல்ல வாராத பொருள். மாயை என்பது என்ன? சொல்ல வாராத பொருள். சாங்கியர் மாயையே உலகை தோற்றுவிக்கும் என்கிறான். இந்த சமயவாதி பேர் எழுதி அவங்க சொல்ற மறுப்பு எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல ஏன் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு நமக்கு விளங்கும். இல்லாட்டா விளங்காது. மாயை உலகை தானே தோற்றுவிக்கும். யார் சொல்றாங்க? சாங்கியர். அடுத்தது மாயை இல்லை, பிரம்மமே உலகமாக தோன்றுகிறது. பரிணாமவாதி. பரிணாமவாதி மாயை என்ற ஒரு பொருள் இல்லை, பிரம்மமே உலகமாக தோன்றுகிறது. பாஞ்சராத்திரி. பாஞ்சராத்திரினா வைஷ்ணவர் பேர் தானேங்க பாஞ்சராத்திரிகள். அவங்க சமயத்துக்கு பேரு வைணவ சமயம். அவங்களெல்லாம் என்னென்ன கூப்பிடுவாங்க? பாஞ்சராத்திரிகள். அவங்களுடைய ஆகம் முழுக்க அப்படிதான் பேரு, பாஞ்சராத்திரன்னு பேரு. பாஞ்சராத்திரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாயை இறைவனின் வேறு அல்ல. மாயை வேறு, இறைவன் வேறு அல்ல. 2 பேர் அப்படி சொல்றாங்க. பாஞ்சராத்திரி சிவாத்வேத செய்கிறோம். மாயை இறைவனின் வேறு அல்ல. முதல் கருத்து பாருங்க. மாயாவாதி என்ன சொல்றான்? மாயை அனிவசனம். சாங்கியர் என்ன சொல்றான்? மாயை என்ற ஒன்று மாயை உலகை தோற்றுவிக்கும். பரிணாமவாதி என்ன சொல்றான்? மாயை இறைவனின் மாயை இல்ல, பிரம்மமே உலகமாக தோன்றுகிறது. பாஞ்சராத்திரி சிவாத்வேத என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாயை இறைவனின் வேறு அல்ல. இப்போ இத்தனையும் இந்த வெண்பாலம் மறுப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? முதல் மாயாவாதிகள் மாயை சொல்ல வாராத பொருள் அப்படின்னு சொல்றத மறுக்கிறது தான் சொல்றாங்க. அடுத்த பத்தி பாருங்க. 41வது பக்கம் முதல் பத்தி விட்டுருங்க. ரெண்டாவது பத்தி இருந்து பாருங்க. இவ்வாறே இறைவன் நிமித்த காரணமும் இறைவனின்றி தனித்து நில்லாத மாயை முதற் காரணமாகி நிற்கும். அந்நிலையில் இறைவன் சிற்றத்தின் வியாபார வேதத்தால் முதற் காரணமாகிய மாயையின் உலகம் தோன்றும். இந்த வெண்பாவில் நிலத்திற்கு சக்தி ஓமை, முளைக்கு உலகம் ஓமை, நிலம் குளிர்ந்தது என்பதற்கு சக்தி செயல் சங்கற்பித்தது ஓமையாகும். அடுத்த பத்தி பாருங்க.
மாயாவாதிகள் மாயை அனிவசனம் என்பர். அனிவசனம் என்பது உறுதியாக சொல்லக்கூடாதது என்பதாகும். நிர்பந்தம் என்பது போல உறுதியாக சொல்வது. அனிவசனம் உறுதியாய் சொல்லக்கூடாது. இந்த வெண்பாவினால் மாயை உள்பொருள் என்று உறுதியாக சொல்லப்பட்டது. வெண்பால் என்ன சொல்லியிருக்கிறாரு? வித்துண்டாம் மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால். அங்க மாயை உண்மை பெறப்பட்டது. மாயை உண்டு. மாயைக்கு எதிர் ஆதாரமா இருக்கும். இறைவனுக்கு ஆதாரம் இறைவனை ஆதாரமாக மாயை இறைவன்கிட்ட ஒடுங்கி நிற்கும். அப்படி மாயையின் உலகம் தோன்றதுனாலதான் இறைவனிடத்திலும் தோன்று சொல்றதுக்கு என்ன காரணம்? இறைவனே உலகுக்கு ஆதாரம். இறைவனாகிய ஆதாரத்துல போய் மாயை ஒடுங்கி இருக்குது. மாயையிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றும். எப்படி? வித்துண்டா மூலம் முளைத்தவா. நிலத்துல வித்து நிலம் குளிர்ந்த வழி முளையை தோற்றுவிக்கும். அதுபோல நிலமாகிய முதல்வனிடத்திலிருந்து மாயையாகிய வித்து இறைவன் சங்கற்பித்த வழி இந்த உலகம் தோன்றும். புரிஞ்சுதுங்களா? இப்போ மாயை உண்டா இல்லையா? சரி, மாயை இல்லைன்னு வச்சுக்கோ, சொல்ல வராத பொருள் வச்சுக்கோ. இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியதுன்னு ஒரு கேள்வி கேட்போம். இந்த உலகம் எங்க நம்மளுக்கு கற்பனையா சொல்லலாம். எங்கிருந்து இந்த உலகம் தோன்றி இருக்கும்? இறைவன் இருந்தாலும் தோன்றி இருக்கும். இறைவன் எப்படிப்பட்ட பொருள்? அறிவு பொருள், சித்து பொருள். சித்து பொருள். இந்த உலகம் எப்படிப்பட்ட பொருள்? சடப்பொருள். சடப்பொருள் சித்து பொருள் தோன்றது லாஜிக் உண்டா? இருக்கிறது 3 பொருளுங்க. பதி, பசு, பாசம். பாசம் என்னவா இருக்கு? ஆணவமா இருக்கு, கண்மமா இருக்கு, மாயா. பதியாகிய அறிவு பொருளிடத்திலிருந்து கண்டிப்பா இந்த உலகம் தோன்றல. ஏன்? சித்திலிருந்து சித்து வரலாமே தவிர சித்திலிருந்து அசித்து வராது. சரிங்களா? சரி, பதியை விட்டுருங்க. பசு உயிரிட்டு தோன்றுச்சு வச்சுக்கலாமா? மாயை உலகம் தோன்றுச்சு, உயிரிட்டு இருந்தா தோன்றுச்சான். உயிரும் அறிவு பொருள் தான். உயிருக்கு அறிவு பொருளாகிய உயிரிட்டு உலகம் தோன்றவில்லை. 2வது, உயிருக்கு அறிவு பொருளை தோற்றுகின்ற ஆற்றலும் இல்லை. 3வது, சடம். நீங்க சொல்ற லாஜிக் அங்கே வந்துருவோம். பாசம். பாசம் என்னலாம்? ஆணவம், கண்மம், மாயை. சரி, ஆணவ மலத்திலிருந்து உலகம் தோன்றுச்சுன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா ஆணவம் மூலப்பொருளாக இருக்குமே தவிர காரிய பொருள் இல்லை. ஆணவம் என்னது? காரிய பொருள். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் என்பது ஒரு பொருள் இல்ல. ஆணவம் என்பது 2 பல பொருள் அல்ல. அது ஏகமாய் இருக்கக்கூடிய ஒரு வியாபக பொருள். அது காரிய பொருள் அல்ல, காரண பொருள். ஆணவமலம் காரண பொருள். கண்மமோ வினையாக இன்ப துன்பமாக பயன் தருமே தவிர அது என்ன வராது, நமக்கு காட்சி பொருளா வராது. அப்ப எது நமக்கு உலகமா தோன்றிருக்குன்னு கேட்டீங்கன்னா மாயை தான் இந்த உலகமாக தோன்றி இருக்கிறது, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இங்க. அப்ப என்ன இங்க மறுத்தவங்களா யாரு? முதல்ல மாயை அனிவசனம் சொன்னாங்க, அவங்க கொள்கையை மறுத்துட்டாரு. அடுத்து 2வது யாரு? வைணவர்கள். மாயை இறைவனின் வேறில்லை என்பர். வித்து நிலத்தின் வேறாதல் போல மாயை இறைவனின் வேறு. நிலமும் விதையும் வேற வேறையா இல்லையா? நிலம் எதுக்குமே சொன்னாரு? நிலம் எதுக்குமே சொன்னாரு? முதல்வனுக்கு, இறைவனுக்கு. அப்ப விதை மாயைக்கு. அப்ப முதல்வனும் மாயையும் வேறுங்கிற ஓமையை எதை வச்சு காட்டுறாரு? நிலமும் விதையும் போல. அப்போ அவங்க என்ன வைணவர்கள் சொல்றாங்க, பாஞ்சராத்திரிகள், இறைவன் வேறு மாயை வேறு அல்ல, 2 ஒண்ணுதான் அப்படிங்கிற சொல்ற கொள்கையும் மறுக்கப்படுது. இவர்களைப் போலவே சிவாத்வித சைவர் மாயை இறைவன் வேறு என்றுமாங்க, அவங்க கொள்கையும் மறுக்கப்பட்டது. அப்ப இவங்க புத்தகத்தில் கொடுத்துருக்குது மாயாவாதிகள், பாஞ்சராத்திரிகள், சிவாத்வித சைவர் 3 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா சிவஞான முனிவர் அந்த உரையை படிச்சீங்கன்னா அடுத்த முறையாருங்க சாங்கிய மாயையே உலகை தோற்றி தானே தோற்றுவிக்குமா? ஏன் தோற்றுவிக்காது? சடப்பொருள் தோற்றுவிக்கும். சடம் தானா தொழில் செய்யுமா? அதுதான் தோற்றுவிக்குமா? எளிமையா மாயை சடமா இல்லையாங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணோம்? முன்னாடி எந்த லாஜிக்கு நீங்க மாயை சடம் அதனால உலக தோற்றுவிக்காது. சடப்பொருளை தோற்றுவிக்கிற அறிவு இல்லை. அதுக்கு அறிவு இருந்தா தானே அது தொழில் செய்யும். அப்ப அந்த மாயை சடப்பொருள் எப்படி முடிவு பண்ணோம்? அது சடப்பொருள் எப்படி முடிவு பண்ணோம்?
சடப்பொருளா இருக்கிறது எப்படி இருக்கணும்? அவயவ போக்கு உடையதாக பலவாறு சடமாய் சுட்டி எறியப்படுவதெல்லாம் காரணப்பொருள் எல்லாம் சடம் அப்படின்னு படிச்சோம். அப்ப இது காரணப்பொருள் காரிய பொருள் தானே. காரிய பொருள் என்னதுங்க? சடம். எனவே இங்க மாயையினுடைய காரியம் உலகம். மாயை என்பது மூல காரணம். மாயையினுடைய காரிய பொருள் எதுங்க? உலகம். அப்போ மாயை தானே உலகை தோற்றுவிக்காது. புரியல? இறைவனும் இந்த உலகை என்ன பண்ண மாட்டான், மாயை தான் தோற்றும், தானா தோற்ற மாட்டான். அப்ப அதை சாங்கியர் என்ன சொல்றாங்க, மாயை உலகை தானே தோற்றுவிக்கிற கொள்கையும் மறுக்கப்படுது. அடுத்தது பரிணாமவாதி மாயை இல்லைன்னு சொன்னாங்க, பிரம்மமே உலகம், அதுவும் மறுக்கப்படுது மாயை. அப்ப இந்த ரெண்டாவது வெண்பாவுல, அதாவது ரெண்டாவது வெண்பாவுனா வரிசைப்படி மூணாவது வெண்பாவுல மாயை என்ற ஒரு பொருள் உண்டு என்பது நிறுவப்படுகிறது. அது அடுத்த பகுதி பாருங்க. இனி எடுத்துக்காட்டு வெண்பா 4. இறைவன் முத்தொழில் செய்தார் வேற்றுமை அடையான். 42வது பக்கம். அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இந்த உலகத்தை அவர் தான் படைக்கிறான்னு வச்சுக்குவோம், காக்கிறான்னு வச்சுக்குவோம், அழிக்கிறான்னு வச்சுக்குவோம். இத்தனை தொழில் செய்தா அவர் என்ன ஆயிடுவாரு? சலிச்சிடுவார், விகாரப்படுவார். புரியல? அப்படின்னு சொல்றது எதுக்கு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நிரீச்சரவாதிகள். அவங்களோட சமயத்துக்கு பேரு நிரீச்சரவாதி. அவன் என்ன சொல்றான்னா, உலகத்தை முத்தொழிப்படுத்துவதால் இறைவன் சோர்ந்து விடுவார், சலித்து விடுவார், விகாரி ஆயிடுவாரு. அப்படி விகாரம் ஆயிட்டு சலிச்சு போயிட்டாரு அவரை இறைவன் நீங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனால அவர் என்ன இல்ல, முதல் கடவுள் இல்ல. சுத்திட்டு வந்து அப்படி சுத்திட்டு வந்து வராங்க. முதல் கடவுள் இல்லைன்னு உங்க கடவுளை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, நாங்க எங்க கடவுள் தான் முதல்ல சொல்ல போறோம். அதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, யார் ஒருவருக்கு சலிப்பு வருதோ, விகாரம் வருதோ, அவர் யார் இல்ல, முதல் கடவுள் இல்ல. அவருக்கு கடவுள் தன்மை இல்ல. நமக்கெல்லாம் ஏன் கடவுள் தன்மை இல்ல? சலிச்சுக்கிறோம், விகாரப்படுறோம். 10 தடவை ஒரு விஷயத்தை மன்னிக்க முடியாது. ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 10வது வேற வேலையே நம்மளுக்கு அப்படிம்போம் இல்ல. அதனாலதான் மணிவாசக பெருமான் தான் கெட்டலின் சலிப்பறியா தன்மை வான் கெட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை என்றனால்தான் அவனுக்கு பேருங்க கடவுள். எனவே இங்க அதைத்தான் சொல்றாரு. இந்த வெண்பாவில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு விகாரமும் இல்லை, சலிப்பும் இல்லை. ஏன் சலிப்பு இல்லை, ஏன் விகாரம் இல்லை? ஏங்க, ஒரு தொழிலை பண்ற நானே சலிச்சு போயிடுறேன், ஒரு தொழில் பண்ற நானே சலிச்சு போயிடுறேன். இவர் இத்தனை தொழில் பண்றதை சலிக்க மாட்டான்னு சொல்லல. ஐயா, நாமெல்லாம் கருவிகரணங்களால செய்யறோம், அவர் கருவிகரணங்களால செய்யல, சங்கல்பத்தால செய்யறாரு. நினைப்பு மாத்திரையில் அவர் செய்கிறார். அவருக்கு என்ன தேவையில்லை, கருவிகரணங்களால செஞ்சா தானே சலிப்புறோம் இல்ல. இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம், களத்துல இறங்கி செய்யறோம், என்ன ஆகும்? சலிப்பு வருமா வராதா? வீட்டை நீங்களே சுத்தம் பண்ணி ஒட்டை அடிச்சு கூட்டி மெழுகி பெயிண்ட் எல்லாமே நீங்களே பண்றீங்க, என்ன ஆயிட்டீங்க? சலிச்சு போயிட்டீங்க. பணத்தை கொடுத்துட்டீங்க, உட்காந்து ஓட்டு சுத்தம் பண்ண என்ன ஆக மாட்டீங்க? சலிப்பாவீங்கன்னா என்ன ஆக மாட்டோம். அது அப்பயும் சலிப்பு வரும். எப்போ? நேரம் ஆக 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 சொல்லி சொல்லி கூட சொல்லி சொல்லி நம்ம ஒண்ணுமே முடியல, உங்களோட வேலை வாங்குறது பெரிய வேலையா இருக்கு. சலிப்பு வந்துச்சா, விகாரம் வந்துச்சா? வரும். ஏன்? நம்ம அப்படிப்பட்டவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். உடம்பு எப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்? சலிப்பு விகாரம் வரமான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறோம். அவர் தன்னுடைய உடம்பினால் செய்யவில்லை, நாம் எல்லாம் நம் கைகளால் ஒரு தொழிலை செய்கிறோம். அவன் தன் நங்கையால் நாம் நம் கையால் செய்யறோம், அவன் நங்கையால் செய்கிறான். நம்ம எப்படி செய்யறான்? நங்கையால். அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பாருங்க, அவதான் நங்கை. புரியுதா? நாமெல்லாம் நம் கையால் செய்யறோம், அவன் நங்கையால் செய்யறதுனால அவனுக்கு என்ன இல்லை, சலிப்பு இல்லை, சங்கற்பம். அதான் சக்தியின் வழியாக சங்கற்பம். இது இப்படி ஆகுங்க அப்படிதான். தொழிலாளர்கள் ஒரு தொழில் நிறுவனத்துல ஒரு முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, உள்ள போய் அந்த தொழில் அவர் நேரடியா செஞ்சா என்ன ஆயிடுவாரு? சலிப்பு வந்துடும். நேரடியாக ஒரு விஷயத்தை பார்த்தாலும் விகாரம் வந்துடும். ஸோ என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு விகாரம் வரும். அவனுக்கு ஏன் விகாரம் வரல? இப்போ அவரே அலுவலகத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஒரே ஒருத்தரை பார்க்குறாரு. இப்படி பாருங்க, இதெல்லாம் இப்படி எடுத்துங்க, இதெல்லாம் இப்படி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா
முதலாளி உடம்பு சரியில்லாமல் படிக்க வைக்காது சரிங்களா. அடுத்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, மேனேஜர் ஜிஎம் தான் இருக்கிறார். என்ன பண்ணுவார்? எம்டி இருந்தா இப்படி தான் செய்ய சொல்லுவார். எம்டி இருந்தா இப்படி தான் செய்ய சொல்லுவார். அவருடைய நினைப்பு என்ன பண்றாரு? தொழில் படுதா இல்லையா? இல்ல அப்ப அப்படி செஞ்சா அவருக்கு சலிப்பு வருமா? வேலை செய்யக்கூடிய ஜிஎம் அந்த பொது மேலாளர் என்ன பண்ணிடுறாரு? அந்த வேலையை பூரா தான் முதலாளி எப்படி நினைப்பாரோ அப்படி செஞ்சு முடிச்சிட்டாருன்னா முதலாளிக்கு அந்த சலிப்பு வருமா? விகாரம் வருமா? வராது. இங்க உலகத்திலேயே இப்படின்னா இறைவனுடைய சங்கல்பம் எப்படிப்பட்டு கேட்டீங்கன்னா தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான். அதனால அவனுக்கு என்ன இல்லை? சலிப்பில்லை, விகாரங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டுகின்ற வெண்பாதான் இது. இறைவன் முத்தொழில் செய்தாலும் வேற்றுமை அடையான் என்பதை விளக்குகிறது. நோக்காத நோக்கே நொடித்து அன்றே காலத்தில் தாக்காது நின்று உலத்தில் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நனவு உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனின் இற்று நின்றாம் கட்டு. இதுல பாடல் குண்டு கூட்டி பொருள் செய்திருப்பாங்க. கீழே இதன் பொருள் பாருங்க. இறைவன் முதல்வனாகிய சிவபெருமான் காலத்தில் தாக்காது நின்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நாள், நாளிகை முதலியனவாக வேறுபட்டு காலம் விகாரம் என்று நிற்பது போல முதல்வனும் விகாரப்படாமல் நின்று. முதல் ஓமைங்க 3 ஓமை பாட்டில் சொல்றாரு. முதல் ஓமைன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் காலத்தை போல தான். காலம் அல்ல, காலம் என்பது சடம். காலம் என்ன ஆகுது? காலம் என்னென்னவால காலம் இருக்கு? எதிர்காலம், நாளிகை, நாள், நொடி, நிமிடம், இத்தனை இருக்குது. இத்தனை இருந்தாலும் காலம் வேறுபடுதா? சரிங்களா? அப்போ காலம் தன்னிலையில் இருந்து கொண்டு பல வகையா பிரிந்து தொழில் செய்தால் என்ன ஆகுதில்லை? தான் வேறுபடுவதில்லை, சளிப்படைவதில்லை. ஒரு உவமை. 2வது உவமை பாருங்க. ஆக்காதே கண்டு பிரபஞ்சத்தை கருவிகரணங்களால் படைக்காமல் சங்கல்ப மாத்திரத்தானே படைத்தான். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சங்கல்பத்தினால படைக்கிறான். கருவிகரணங்களால் படைக்காம நினைப்பு. சங்கல்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா நினைப்பு. இப்படி இது ஆகுங்க, அவ்வளவுதான். அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆக மாட்டான்? சளிப்படைய மாட்டான். அதை சொல்ற பிரபஞ்சத்தை கருவிகரணங்களால் படைக்காமல் சங்கல்ப மாத்திரத்தானே படைத்து. அதுபோலவே நோக்காது நோக்கி நொடித்து அவ்வாறே கருவிகரணங்களால் நோக்காவாமல் படைக்கிறது மட்டும் இல்ல, காத்தல் தொழிலும் கருவிகரணங்களால் செய்யல, அழித்தல் தொழில் எதுவும் செய்யல, கருவிகரணங்களால செய்யல. அதை பூரா சொல்லிட்டார். கருவிகரணங்களால் அழிக்காமல் சங்கல்ப மாத்திரத்தால் அழிப்பன் ஆகலின் அன்றே இன்றாம் கட்டு. முதல்வன் சங்கல்பத்தை தடுப்பதற்கு மனமின்மையாம் சங்கல்ப மாத்திரத்தினால் செய்ததனால் அவனுக்கு பந்தமில்லை ஆகும். நமக்கு பந்தமாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மலம், பாசம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு விளங்குற அறிவு பக்கத்தில் இருக்கிற விலங்குக்கு அறிவுகளுக்கு விளங்கல, இல்லை அவங்களுக்கு விளங்குற அளவுக்கு நம்மளுக்கு விளங்கல. இதுக்கு ஏதோ காரணம், தடை இருக்குமா இருக்காதா? இந்த தடை என்ன? வீட்டுக்கு போகும்போது போய் பேசிட்டு போறீங்க, எனக்கு இந்த இடத்துல புரியவே இல்லை, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. நம்மளுக்கு புரியுது, அவங்களுக்கு புரிஞ்சுதா? ஆசிரியர் தனியாக பாஸ் மட்டும் சொல்லி எடுத்தாரா? பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்தா புரிய வைக்காம பாடம் எடுத்துட்டு தேங்கம்மா டியூசன் போய் பாடம் எடுத்தா நீங்களாம் டியூசனுக்கு வாங்க, நல்லா பாடம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தனி டியூசன் பாடம் எடுத்து. அப்படி என்ன? அறிவுல வேறுபாடு இருக்குது. அறிவு வேறுபாட்டுக்கு காரணம் நம்மகிட்ட ஏதோ தடை இருக்கு. அந்த தடை தான் மலம் என்பது நம்ம முன்கூட்டியே படிச்சோம். மலம் தான் உயிருக்கு என்ன செய்யும்? அறியாமை செய்யும். ஆணவம் என்றது என்ன? அறியாமை, ஆணவம். மனவாசம் படிச்சுமா இல்லையா? ஆணவம் என்பது என்ன? அறியாமை, ஆணவம். அப்போ இந்த அறியாமை செய்கின்ற பொருள் யாருக்கு இல்லை? இறைவன் இல்லை. அதனால அவனுக்கு எந்த தொழில் செய்யறதுன்னு இல்லை, தடை இல்லை. சரிங்களா? இப்போ நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு. சரிங்களா? பணம் இருக்கு என்ன பண்ணலாம்? வேணுங்கிற காரியத்தை எவ்வளவு வேணா செய்யலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியல, அவங்கள போல செய்ய முடியல. அப்போ இது ஒரு தடை இல்லை. அதுபோல நம்ம அறிவு நினைத்தபடி செயல்பட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு தடை இருக்கு.
அவன் நினைத்தபடி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இல்லாமட்ட தடை இல்லை. மலம் என்ற ஒரு தடை அவன் இல்லாதனால அவன் நினைத்த காரியத்தை என்ன பண்றான், தடை இல்லாம செய்யறான். நம்மகிட்ட மலம் இருப்பதனால நம்மளால என்ன பண்ண முடியல, நினைத்த காரியத்தை தடை இல்லாம செய்ய முடியல. அத்தங்க சொல்ற மலம் இன்மையா சொல்ற அன்றே இன்றாம் கட்டு முதல்வனின் சங்கல்பத்தை தடுப்பதற்கு மலம் இன்மையா சங்கல்ப மாத்திரத்தால் செய்தனால் அவனுக்கு என்ன இல்லை, பந்தமில்லை. பந்தமில்லை என்பது எது போல என்றால், ஒருவன் கற்ற நூலில் உள்ள சொல்லும் அச்சொல்லுக்குரிய பொருள் மனத்தில் தோன்றும்போது உலகத்தில் அம்மனம் அந்த சொல்லிலும் பொருளிலும் கட்டுப்படாதது போலும். புத்தகத்தில் படிக்கிறீங்க, என்ன படிச்சோம், நரகத்துக்கு போனேன் சொர்க்கத்துக்கு போனேன் அப்படிலாம் நரகம் சொர்க்கங்கிற வார்த்தையில வருது. நீங்க படிக்கிறதில்ல, இதுல பயங்கரமான பேய் வந்துச்சு அப்படின்னு ராஜேஷ்குமார் நாவல் படிச்சுட்டே போறீங்க. அப்படியே கண்ணம் அப்படியே ஃபுல்லாக போகுது. சரிங்களா, சரி அதை படிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த ராஜேஷ்குமார் நாவலை படித்தேன், அந்த இடத்துல இந்த திகில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது, அதை சொல்ல நினைக்கும் போது அந்த பொருள் ஞாபகத்துக்கு வருமா, அதனால பயம் வருமா, கட்டுப்பட மாட்டான். இல்லைங்களா, அந்த கட்டுப்பட்டு அதில் போய் நிற்க மாட்டான். அதுதான் அவங்க சொல்ல வர செய்தி. அம்மனம் அந்த சொல்லிலும் பொருளிலும் கட்டுப்படாதது போடும். கீழே விளக்கம் சொல்லுவார், பார்க்கலாம் பாருங்க. நான் கண்ட கனவு, கனவில் கண்டவை கண்ட நனவு உணரில் உணர கண்டவனி விற்று நனவில் வந்த பொழுது கனவில் கண்டவாறு விளக்கமாக அறிந்தாலும் அறிந்தவன் கனவில் கண்டவற்றில் கட்டுப்படாதவாறு கனவு கண்டுட்டு இருக்கிறோம். என்னதுங்க, துரத்துறாங்க, ஓடுறோம் பிடிச்சிட்டான், போட்டு தரும அடிக்கிறான், குத்துறான், புரியல, திடுக்கு எந்திரிக்கிறோம், ஒன்றும் இல்லையே, புரியல, பயந்துக்குமா, அட கனவா, இது என்னது கனவா அப்படின்னா பயந்து. அப்ப என்ன, கண்ட கனவுல ஒரு துன்பம் வந்துச்சு, ஒரு இன்பம் வந்துச்சு, அதை வந்து நனவுல நினைத்து பார்க்கும்போது என்ன ஆகல, கட்டுப்படலை. அதுல என்ன ஆகல, நாம கட்டுப்படலை. 2 3 ஓமை காட்டுறாரு. ஒண்ணு, காலம் என்பது பல கால அமைப்புகளை வந்தாலும் அது என்ன ஆகுது, காலம் தன்னிலையில திரிவதில்லை. இதுக்கு என்னதுங்க, விகாரம் அடையாமல் இருக்கிறான் காலத்தை போல. 2வது, சொல்லும் பொருளும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு கட்ட நூல்ல ஒரு பாடம் படிக்கிற நூல்ல சொல்லும் பொருளை படிக்கும் போது நம்ம என்ன கட்டுப்பட்டா நினைக்கிறோம், நம்ம கட்டுப்பட்டு நல்லாவே தெரியுமா தெரியாதா? காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி ஓதுவாதமை நன்னெறிகள் ஓதரமா கசீரமா. பாடல் வேணா காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி ஓதுவாதமை. பாட்டை பலமுறை படிச்சாச்சு, புரியல, ஒரு 1000 கதை சொல்லியாச்சு. இது வரைக்கும் ஒரு கசியும் வரல. சொல் இருக்குது, பொருள் இருக்குது, என்னால கட்டுப்படலை, புரியல. அப்ப கட்டுப்படாதவாறு போல இங்க சொல்றாரு. அடுத்தது, கண்ட கனவு, அதே மாதிரி தான் கண்ட கனவுல கண்டவற்றை நனவில் அறியும் பொழுது என்ன ஆகுதுல, நமக்கு கட்டு ஏற்படுதல. அதான் சொல்றாரு, நனவில் வந்த பொழுது கனவில் கண்டவாறு விளக்கமாக அறிந்தாலும் இருக்கு இந்த முன்னு போடுறது, விளக்கமாக அறிந்தாலும் அப்படிங்கிறது பல நேரம் அறிய முடியாது. கனவு எப்படி போகும், காத்தோட போயிடும். கனவு சில பேருக்கு தான் என்ன நினைச்சோங்கிற கனவெல்லாம் நினைப்புக்கு வருமே தவிர பெரும்பான்மை எல்லாருக்கும் என்ன ஆகாது, கனவு அப்படியே வராது. எந்திரிக்கும் போது முடிச்ச போது கூட ஞாபகம் இருக்கும், புரியல, அடுத்த நிமிடம் சரிங்களா. அதுதான் இந்த கருவிகள்லாம் அவஸ்தைப்படுறதெல்லாம் அதை வச்சு தான் பார்க்கணும். நமக்கு ஏன் நினைவுக்கு வரலைன்னா கருவியெல்லாம் பட்டு கூடுறதில்லை, புரியல. கழட்டி விட்ட போர்டில் ஒன்னொன்னா தான் போட்டு வருவார். ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு வர்றாரு, படாமல் எல்லாத்தையும் ஒன்றாவே கூட்டுறாரு இல்லையே. ஒவ்வொரு கருவியா கூட்டிகிட்டே வந்தால் 35 கருவி கொண்டு வர்றாரு. இதான் கழட்டி விடும் போதும் ஒவ்வொரு கருவியா முதல்ல நிலங்கிற தத்துவம் போட்டோம், 2வது நீருங்கிற தத்துவம் போட்டோம், 3வது நெருப்புங்கிற தத்துவம் போட்டோம், 4வது காற்றுங்கிற தத்துவம் நிற்கட்டும், 5வது காற்றுன்னா மூச்சு காற்று இல்லை, அங்கே போய் அதை குழப்பிக்கூடாது. காற்றுன்னா ஏன்னா ஐம்பூதம்ங்கிறது நமக்கு நனவுல இருந்து நீங்கும் போது கனவுக்கு போகும்போது ஐம்பூதம் நீங்கிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 5 கருவி எங்கே போயிடும், நனவுல இருந்து கனவு அவஸ்தைக்கு போகும்போது 5 கருவி போயிடுங்க, புரியுதா. அப்போ காற்று போயிடுச்சு அப்படின்னா அந்த காற்று இல்லை, பிராணங்கிற காற்று உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10 வகையில் இருக்கும் தாத்விகமா. அதுல பிராணங்கிற காற்று நீங்கவே நீங்காது.
சரிங்களா? கனவுல நம்மள அபான வாயு நீங்காது. இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அபான வாயு என்று சொல்லக்கூடிய வாயு கொட்டாயி, கெட்டாயி, அது பேர் தானுங்க கெட்டாயி தான் கொட்டாயி. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கெட்ட ஆவி, அது கனவுல விழித்திருக்கும் போது தான் வெளியே போகுமே தவிர கனவுக்கு போயிட்டீங்கன்னா வராது. கனவுல தூக்கத்துக்கு போல கனவுக்கு போயிட்டாவே என்ன வராது, கொட்டாவி வராது. புரியல? கார்பன் டை ஆக்சைடு நீங்க அது உடம்பை விட்டு எல்லாம் கவனிச்சிங்கன்னா எல்லாம் சித்தாந்தம் முடிஞ்சிடும். உடம்ப கவனிச்சிங்கன்னா ஓ இதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா, நம்ம கனவுல கொட்டாவி இப்போ யாராவது படுத்துட்டு இருக்கும்போது நீ தூங்கிட்டு இருக்கும் கொட்டாவி விட்டுனால சொல்லுவாங்களா, உலகிட்டு இருந்தா சொல்லுவாங்க, கொரட்டை வேணா விட்டுன்னு சொல்லுவாங்க. கொரட்டை விடுற காற்று வேற, 10 காற்றுல கொரட்டை விடுற காற்று வேற. இல்லை நான் படிச்சு முடியுங்களா, நீங்கள் பெரிய புராணத்தில் எங்கேயாவது நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 10 வகையான காற்று, சமானன், அபானன், யானன், கூர்மன், நாகதத்தன், தனஞ்சயன் என்று 10 வகையான காற்று இருக்குது. இந்த 10 வகையான காற்றுல ஒரு காற்று எதுங்க, கொரட்டை வரதுக்கான காற்று. இப்போ காற்று பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்படுது. இதையெல்லாம் அந்த கண்ணு சிமிட்டுதுன்னா கண்ணு சிமிட்டுறதுக்கு ஒரு காற்று தேவை, கூர்மன்கிற காற்று. புரியல? அது மாதிரி உடம்புல அடிபட்டா உடம்ப சரிசமம் செய்வதற்கு ஒரு காற்று வேணும், அது பேர் சமானம். தப்பு வீங்கிடும். வீங்குதுன்னா எதுக்கு, உடம்பை சரிசமப்படுத்துவதற்காக வீங்குது. ஏன், அடிபட்ட இடத்துல ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த ரத்த ஓட்டத்தை மீண்டும் சரி செய்வதற்கு விடுங்க, கொஞ்சம் தூக்கி கொடுத்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி அமுந்துடும். இல்ல இப்படி ஒரு டெக்னாலஜி உடம்பு தான் நம்மளுக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேல ஒரு நம்ம எப்படியெல்லாம் எடுத்து கும்பிடணும் நினைச்சு பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வேற, திருமணத்துக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட் இங்க வந்துடும். இங்க கீழே பாருங்க தெளிவுல, சங்கப்ப மாத்திரை எண்ணத்தின் அளவில் மட்டுமே உயிர்களின் பொருட்டு இறைவன் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குவதால் அத்தொழில்களால் அவன் விகாரப்படுவது இல்லை என்பதை இந்த வெண்பாய் 2 எடுத்துக்காட்டுகள் வாயிலாக விளக்கு. 2 எடுத்துக்காட்டுகள் என்பது கணம் ஒன்று, சொல்லும் பொருள் ஒன்று. காலம் என்பது தத்துவம், அவன் அது கால தத்துவத்தை சொல்லி இது 2 சொன்னாருங்க. இங்க இந்த 2 எடுத்துக்காட்டை எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா விகாரப்படுறது இல்லாததுக்கு. கால தத்துவம் என்பது சலிப்புக்கு, கால தத்துவத்தை சொன்னது சலிப்புக்கும், 2வது சொன்னது விகாரம். விகாரம் என்னதுங்க, மாற்றம் அடைவது. சலிப்படைகிறது வேற, மாற்றம் அடைகிறது வேற. மாற்றம் அடைகிறது சலிப்படைனா தொழிலை செய்ய செய்ய சலிச்சுவோம், அது சலிப்பு. விகாரம்னா சலிச்சு உட்கார்ந்தது, சோர்ந்து போய் உட்கார்ந்தது. சலிப்பு வேற, விகாரப்படுறது வேற. நம்ம என்ன ஆயிடும், அப்படியே உடம்பு துன்பப்பட்டு அப்படியே உட்கார்ந்துரும். இது விகாரப்படுதல். விகாரம் வேற, சலிப்பு வேற. சலிப்பு என்பது ஒரு தொழிலை செய்யும் போது ஏற்படுகின்ற சலிப்பு, அது அதனால விருப்பம் எல்லாம் போகுது. விகாரம் என்பது அந்த தொழிலை வேண்டான்னு விருப்பம் வர அளவுக்கு அந்த செய்யறது இல்ல. அப்ப இங்க அதை கீழே சொல்றாரு பாருங்க, நான் ஒரு நூலை படிக்கும் போது நரகம், சுவர்க்கம் முதலிய பூமி முதலிய சொற்களும் அவற்றின் பொருள்களும் நமது உள்ளத்தில் தோன்றினாலும் நமது உள்ளம் நரகம் முதலியவற்றை பொருந்துவது. நீங்க நரகம் படிச்சிட்டீங்க, நரகத்துக்கு போயிட்டீங்களா என்ன, சொர்க்கம் படிச்சீங்க, சொர்க்கத்துக்கு போனோமா என்ன, சொர்க்க வாசலுக்கு போனாவே போக முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி போய் தான் பார்க்குறோம், போறது இல்லைங்களா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு, சொர்க்கம்லாம் நமக்கு எதுக்கு, சரிங்களா. சரி, இன்னும் வந்துட்டீங்கன்னா அப்போ சொர்க்கம் என்பது நினைச்சு பார்த்தோமா, போய் இங்க இருந்து நினைக்கிறோமா இல்லையா, சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்றாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டோமா என்ன. அப்போ இறைவன் நினைச்சு பார்க்கிறார், இந்த உயிருக்கு உடல் இப்படியாக, இந்த உலகம் இப்படியாக நினைச்சு பார்க்கறதுனால அவர் என்ன ஆக மாட்டாரு, அந்த உலகத்தினால விகாரப்படலை. அவர் அப்படி நினைச்சதுனால அப்படி விகாரப்படலை. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உயிர் இப்படி துன்பப்படட்டும் இந்த வினையினால அப்படி நினைக்கிறார் இல்லையா. அவர் துன்பப்படுவாரா, நம்மளோட சேர்ந்து அந்த அனுபவத்தை கூட்டும் போது அவர் அந்த துன்பத்துக்குள்ளாகிறார். ஆனா இறைவன் இந்த துன்பம் இப்படி இந்த உயிருக்கு ஆகட்டும் நினைக்கும் போது அவர் என்ன ஆகுதுல, துன்பம் அதான் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான். அவன் உள்ளான் என்பது நம்மோடு சேர்ந்த போது, இல்லான் என்பது நம்மளை சங்கரிப்பிக்கும் போது. அவனுக்கு எப்ப இன்பம் துன்பம் இல்லை, நமக்காக அவன் சங்கரிப்பிக்கும் போது இல்லை, அந்த அனுபவத்தை கூட்டும் போது நமக்குள்ள இருக்கும் போது என்ன ஆகும் கேட்டா அவனுக்கு உள்ளான். சரி, அடுத்து பாருங்க. அவ்வாறே கனவில் யானை, கரடி முதலியவற்றை கண்ட ஒருவன் நனவில் இருக்கும் போது அந்த கனவில் கண்டவற்றை நினைந்து அஞ்சுவது
இல்லை. நினைத்தல் சங்கற்பமாகும். இவ்விருவமைகளும் சங்கற்பத்தால் தொழில் செய்யும் முதல்வனுக்கு பந்தமில்லை என்பதை வலியுறுத்தின. முதல்ல விகாரம், அதான் பந்தம். விகாரம் என்னதுங்க? பந்தம். பந்தமுறுதல் இல்லை என்பது சொல்வதற்கு ரெண்டு உவமை, இறைவன் சலிப்படைவதில்லைன்னு சொல்வதற்கு ஒரு உவமை. இப்படி சொல்லி சாதிச்சதுனால இறைவன் என்ன ஆக மாட்டான்? சலிப்பும் அடைய மாட்டான், விகாரம் அடைய மாட்டான். அதனால் அவன் முதற்கடவுளாவதற்கு முழு தகுதியும் உண்டு என்று வலியுறுத்துவது இந்த வெண்பா. சரி, இப்போ ரெண்டாவது அதிகாரம் நிறைவுங்க. ரெண்டாவது அதிகாரம் வரையில் நாம் என்ன பார்த்துருக்கிறோம்? முதல்ல மூர்ப்பால் இறைவன் மேகண்டர் என்ன சொல்றார்? இந்த உலகம் ஒரு சங்காரக்காரனாகிய முதல்வனையே முதலாக உடைத்த இந்த உலகம் என்பது கூறுவது முதல் நூற்பாவின் கருத்து. ஆசிரியர் மேகண்டார் முதல் நூற்பாவின் வாயிலாக காணுகின்ற உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுகிறார். இறைவன் உண்டு, அந்த இறைவன் சங்காரக்காரனன். அதுல அந்த உண்மையை நிறுவுவதற்கு, அந்த பிரமாணத்தை நிறுவுவதற்கு 3 கூறுகளாக வகுக்கிறார் நூற்பாளர். அந்த 3 கூறுகள் அதிகரணம் சொல்லப்படும். அதில் முதல் கூறு உலகம் உட்தொழிற்படும். இரண்டாவது கூறு உலகம் உட்தொழிற்படுவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும், அந்த கர்த்தா சங்காரக்காரனே. மூன்றாவது கூறு சங்கார கடவுள் ஒருவரே. முதல் அதிகரணத்துல உலகம் முத்தொழிற்படும் அப்படின் போது அதை மறுத்தவர்கள் உலகம் இப்படியே தான் இருக்கு, முத்தொழிற்படாதுன்னு சொன்னாங்க. அதை நமக்கு என்ன பண்ணாதுங்க? ஈண்டு உலகாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சொல்லப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்பது எதை எப்படி சொல்றீங்கன்னா, தோற்றம் நீர் உள்ளதன்பாலே கிடைத்தலின்னு சொல்லி அதுக்கு ஓமை சொல்லி என்ன பண்ணாங்க? எடுத்துக்காட்டு சொல்லி காட்டினார். இரண்டாவது அதிகரணம் இனி இல்லதற்கு தோற்றம் இல்லை, உள்ளதற்கு செய்வோர் இல்லாமல் செய்ய முடியாது, எங்கு ஒடுங்குச்சோ அங்கிருந்தா அந்த உலகம். 3 கருத்து. ஒரு கருத்து என்ன? உலகம் உள்பொருள். ஏன் இல்லாத பொருளுக்கு என்ன இல்லை? தோற்றம் இல்லை. இரண்டாவது, இந்த உலகம் ஒரு கர்த்தாவை உடையது. ஏன்? உலகம் செய்வோனை உடைத்து. உலகம் கர்த்தா இல்லாமல் இந்த உலகம் தோன்றாது. அப்போ உலகத்துக்கு கர்த்தா வேண்டப்படும். மூன்றாவது என்ன? இந்த உலகம் எங்கு ஒடுங்குச்சோ அங்கிருந்தா தோன்றும். ஏன்? எது எங்கு ஒடுங்குச்சோ அங்கிருந்து தோன்றதான் லாஜிக். இனி இல்லதற்கு தோற்றம் இல்லை. இது ஏது? இப்ப புரிஞ்சுதா? இப்போ ஏது வேண்டதுங்க? காரியம், தூளம். இல்லதற்கு தோற்றம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? உள்ளது, இந்த உலகம் உள்ளதுன்னு சொன்னதுக்கு அவன் மறுத்தா, இல்ல உலகம் வெளிப்போருன்னு சொன்னா இல்லதுக்கு தோற்றம் இல்லப்பா, சத்காரியவா இல்லாத ஒருபோதும் தோன்றாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் ஒரு கர்த்தா, இந்த உள்பொருளாகிய உலகத்துக்கு என்ன வேணும்? ஒரு கர்த்தா முத்தொழில்படுத்துவதற்கு வேண்டப்படும், அந்த கர்த்தா சங்காரக்காரன். அதை நிறுவுவதற்கு என்ன பண்ணாரு? இந்த உலகம் ஒரு கர்த்தா என்று சொன்னா மாயையே உலகம் தோற்றுவிக்கும் ஒருத்தன் சொன்னா, உலகம் தானாக தோன்றும் ஒருத்தன் சொன்னா, இல்பொருள்னு சொன்னாங்க. இதையெல்லாம் மறுத்து என்ன பண்ணாங்க? உலகம் உள்பொருள் இல்ல, உள்பொருளாகிய உலகம் முத்தொழில்படுவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும், அந்த கர்த்தா சிவபெருமானின் 3 செயல் என்னதுங்க? லைத்ததனே வித்துண்டா நோக்காது நோக்கி நொடித்தன்று என்று சொல்லி 3 செயல் காட்டி, இரண்டாவது அதிகரணத்துல எது எங்கு ஒடுங்கிற்றோ அது அங்கிருந்தே தோன்றுவதுதான் முயல்வு அப்படின்னு 3வது அதிகரணத்துக்கு வர. 2 அதிகரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல் அதிகரணம் ஆழமா தெரியலாம், மேலோட்டமா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, உலகம் முத்தொழில்படும். இரண்டாவது, அப்படி முத்தொழில்படுவது தானாகப்படாது, நிச்சயமாக ஒரு அறிவுடைய பொருளால் தான் தொழில்படும். அந்த அறிவுடைய பொருள் பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய எவனா? சங்கார காரணம். 2 அதிகரணம். 3வது அதிகரணம், ஏன் சங்கார கடவுள் ஒருவருன்னு நீங்க சொல்றீங்க? சங்காரம் செய்யறது பலன்னு வச்சுக்கலாம்ல. சங்கார கடவுள் தான் உலகுக்கு முதல் ஒத்துக்கிறோம். அந்த சங்காரம் செய்யறவர் ஒருத்தர் ஏன் வச்சுக்கிறீங்க? பல சங்கார கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு சிவாத்வித சைவர்களும் சிவ சமவாதிகளும் வர்றாங்க. இப்போ இறைவனை போல ஒளிகள் இல்லை. என்ன காரணம்? இறைவனுக்கும் உயிருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? மலம்தான தடை. இப்போ உயிர் முத்தி பெற்றுச்சு, உயிர் முத்தி பெற்ற எப்படி முத்தி பெற்ற என்ன அர்த்தம்?
மலம் நீங்கியாச்சு. மலம் நீங்கினாதான் முக்தி. அப்ப மலம் தான் தடைன்னு சொன்னீங்க. மலம் நீங்கி முக்தி அடைந்த உயிரில் எதுக்கு சமமா இருக்கும்? சிவத்துக்கு சமமா இருக்கும் இல்லையா? சிவத்துக்கு சமமாயிட்டா அந்த உயிர்கள் என்ன பண்ணும்? படைக்கும், காக்கும், அழிக்கும். அப்ப இது போல திருமால் பிரம்மன் போன்று எல்லா உயிர்களும் என்ன செய்யும்? அழித்தல் தொழில். எந்த உயிரெல்லாம் முக்தி பெற்று அடைஞ்சிடும், சிவத்தன்மை அடைஞ்சிடும், அந்த உயிரில் என்ன ஆகும்? தானும் அந்த உயிரிலும் அந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற தொழில் செய்யும். படைக்கிறதுக்கு பிரம்மா இருக்கிற மாதிரி, காக்கிறதுக்கு திருமால் இருக்கிற மாதிரி, அழிக்கிறதுக்கும் இந்த யாரால முடியும்? உயிர்களால முடியும் அப்படின்னு சிவாத்வீத சைவரும் சிவ சமவாதிகள் கடைசி அதிகாரத்துல வராங்க. நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்கள, புறச்சமயமோ புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவம் மலம் இல்லாதது, சிவபெருமான் மலம் இல்லாதது, அதனால ஒரு ஐந்தொழில் செய்கிறார். உயிர்கள் செய்ய முடியாத காரணம் மலம் நீங்கினா உயிர்கள் என்ன செய்யும்? ஐந்தொழில் செய்யும். நூற்பாக்குவாங்க. 3ஆம் அதிகாரம் சங்கார கடவுள் ஒருவனே என்பதை கூறும் மேற்கோள். அதுல இனி சங்காரமே முதல் என்றது, சங்காரமே முதல் என்றது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்காரத்தை செய்யும் கர்த்தாவே முதல். இங்க சங்காரம் சொன்னாலும் ஆகு பெயரா யாரை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சங்காரத்தை செய்யக்கூடிய கடவுளே முதல் கடவுள். இந்த மேற்கோள். அப்ப மேற்கோள் என்பது என்ன? மேற்கோள் என்றால் என்ன? மேற்கோள்னா என்ன? மேற்கோள் என்ன சொல்லிருக்கு கேட்டா தானே மேற்கோளை சொல்றேன். என்ன சொல்லிட்டு சொல்லணும்? மேற்கோள் என்றால் என்ன? இது ஒவ்வொரு அதிகத்தும் கேட்டேதான் இருப்பேன். அப்பதான் நான் 3வது சூத்திரத்துக்கு போகும்போது நீங்க என்ன ஆயிருவீங்க? மேற்கோள் என்பது ஆசிரியர் சொல்ல வந்த கருத்தை எழுவதற்கான நிலைக்களம். இப்ப ஆசிரியர் என்ன கருத்துக்கு சொல்றார்? சங்கார கடவுள் ஒருவர் தான், சங்காரமே முதல் என்றது. சங்கார கடவுளே உலகிற்கு முதற் கடவுள், அவர் ஒருவர் தான் சொல்லக்கூடியது. அதுக்கு ஏது மேற்கோள் என்ன? ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து, அது தடை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிவஞான முனிவர் அதுக்கு விளக்கு எழுதுகிறார். பாருங்க, இப்படி படிக்கிறது உள்ள வாங்கிக்கிங்க. அதாவது 2ஆம் அதிகரணத்தில் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என கூறியதனால், கூறினாரா இல்லையா? படிக்கும் போது அங்கிருந்து தொடர்ச்சியா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா புரியும். 2வது அதிகரணத்தில் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? கடைசியா தான் நிறுவனார். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்து தோன்றதுதான் லாஜிக். அதான் சொல்லி முடிச்சிருக்கிறார். ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என கூறியதனால் உலகிற்கு முதல் கடவுள் சங்கார கர்த்தாவென சித்தித்தது. உலகிற்கு சங்கார கடவுள் முதல் கடவுள் என்ன சித்திச்சாச்சு, அது உறுதியாயிடுச்சு. ஆனாலும் தேர் முதலாயின பலர் கூடி செய்ய காணல். ஒரு தேரை செய்யறவங்க என்ன பண்றோம்? செய்யறாங்க. பலரும் கூடி செய்யற மாதிரி அவங்க வைக்கிற லாஜிக் எப்படி வைக்கிறான்னு பாருங்க. ஒரு தேரை செய்யணும்னா பலர் கூடி செய்வதை போல எவற்றையும் ஒடுக்கிறாங்க. அத்தேர் முதலியவற்றினும் அந்த தேரை விட அதிவிசித்திரமான உலகத்திற்கு, உலகம் அப்படிப்பட்டது, தேரே விசித்திரமானது. இங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இருக்கும், அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பொம்மை இருக்கும், சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா 1008 பொம்மை இருக்கும். அத்தனையும் அதுக்குள்ள அடக்கி இருப்பாங்க இல்ல? அத்தனையா இருக்கக்கூடிய தேருக்கே ஒரு பலர் தேவைப்பட்டா இந்த உலகம் அதை விட அதிவிசித்திரமான உலகத்திற்கு எவற்றையும் ஒடுக்கும் தன்னுடைய சங்கார கடவுள் பலர் உண்டென கொள்வோம் என்று அநேக ஈஸ்வரவாதிகள் முதலில் கூறுவர். அநேக ஈஸ்வரவாதிகள் சிவசமவாதிகள், சிவாத்வீத சைவம் எல்லாமே அநேக ஈஸ்வரவாதிகள். அவங்களே என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு தேரை உருவாக்கணும்னா பலர் கூடி செய்யணும். அதுபோல ஒரு அதிவிசித்திரமான உலகத்தை செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு சங்கார கடவுள் போதாது. சங்கார கடவுள் பலர்னு வச்சுக்கிட்ட என்ன அப்படின்னு தடை இல்ல. ஓகே, இந்த இந்த அதிகாரத்துல மேற்கோள் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து என்ன? ஆசிரியரோட கருத்து என்ன? மேற்கோள் என்ன? சங்கார கடவுள் ஒருவரே. ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆசிரியர் சொல்றது
சங்கார கடவுள் ஒருவரே. அதுல என்ன ஐயம்? ஒருவரா பலரா? மாணவனையே நாமளே அறிவிச்சுக்கலாம். ஒருவரா பலரா? பிறர் கூறும் தடை என்ன? பலர். பிறர் கூறும் தடை பலர். ஒவ்வொரு அதிகாரமும் வேணும் எழுதிக்கங்க. நீங்க தெரியல மேல என்ன பண்ணுங்க, ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து சங்கார கடவுள் ஒருவரே. இல்ல ஐயம் ஒருவரா பலரா? பிறர் கூறும் தடை என்னதுங்க? பலர். யார் கூறுகிறார்கள்? அநேக ஈஸ்வரவாதிகள், சிவசமவாதிகள், சிவாத்வைத சைவங்கள் என்ன சொல்றாங்க? உலகத்தை சங்காரத்தை செய்யக்கூடிய கடவுள் பலர். அதை எடுத்துக்காட்டி நிறுவுவதற்கான ஏது சித்தாந்த துணிவு. அடுத்து என்ன சொல்றாங்க? அது சொல்றதுக்கு முன்னாடி அநேக ஈஸ்வரவாதிகள் அப்படி சொன்னாங்க. அதை நிறுவுவதற்காக இருந்த ஏதுதான் சங்கார கர்த்தா ஒருவனே என்பதற்கு காட்டும் ஏது சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழியல்லது சுதந்திரமின்றி நிற்கலாம். ரொம்ப அருமையான ஏதுங்க. எல்லா ஏதும் படிக்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள அறிவு விளங்கு எப்போ விளங்குதோ, படிச்ச இந்த இடத்துல இதுதான் சொல்றாருன்னு தெரிஞ்சா ஆகா இவ்வளவு அருமையா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நாமெல்லாம் யாருன்னு கேட்டா சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம். இறைவன் எப்படிப்பட்ட பிரபஞ்சம் கேட்டா சுட்டுணர்வு இன்றி நின்ற பிரபஞ்சம். நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, நாமெல்லாம் ஒரு பொருளை சுற்றி 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 அறிகின்ற அறிவுடையவர்கள். அவன் எந்த பொருளையும் சுற்றி அறியாத தானே அறிகின்ற அறிவை உடையவன். இந்த ஒரு காரணத்தினால அவனுடைய வழியில நாம நிக்கிறது இல்லாம நமக்குன்னு சுதந்திரம் கிடையாது. யாருக்கு? எல்லாருக்குமே. இப்ப நீங்க சொல்றீங்க மலத்துல உடம்புல மாயையில் இருக்கிறோம், ஆணவமனம் இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றீங்க? இறைவனுடைய வழி நடத்துறதுல அவர் சொல்லி தான் எல்லாம் தெரியணும், நமக்கு சுதந்திரம் கிடையாது, இறைவன் தான் சுதந்திரமா நம்மளை செலுத்துறான்னு சொல்றீங்க. முக்தி அடைஞ்சாச்சு. என்ன அடைஞ்சாச்சு? முக்தி அடைஞ்சாச்சு. இப்ப எனக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதப்பா. இப்பயும் சிவபெருமான் கொடுக்க நீ வாங்குற இடத்துல தான் இருக்கிறே தவிர ஒருபோதும் நீயா கொண்ட உருவாக்குற இடத்துல நீயே இல்லை. ஏன்னா உனக்கு என்ன இல்லை? சுதந்திர அறிவு கிடையாது. எப்போ? முக்தி பெற்ற காலத்தில். அதான் இந்த இடத்துல பாருங்க கீழே இதன் பொருள் சுட்டுணர்வாகிய ஒரு சமயத்தில் ஒன்றை மட்டுமே குறித்து உணர்தல் என்னும் ஒன்றொன்றாய் சுட்டி அறிவதாகிய பிரபஞ்சம். நமக்கு இருக்க லட்சணங்க சுட்டுணர்வாகிய அப்படிங்கிறது என்ன லட்சணம்? ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் அறிந்து குறித்து. அது எப்படி அறியணும்? குறித்து தான் உணரணும். இல்லைங்களா? ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் அறியணும். அது எப்படிமா? ரொம்ப குறித்து ரொம்ப நுட்பமா பார்த்தா தான் அறிஞ்சுக்கணும். மேலே அப்படி பார்த்தா அறிஞ்சுக்கணுமா? அறிஞ்சுக்கிட்டே போறோம். இந்த மாதிரி இன்னொரு படி சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரத்தில். இப்படி என்ன பண்ணணும்? திரும்ப குறித்து உணரணும். ஒரே எடுத்தோன்னு படிச்சோம்னா ஒரு எல்லா விஷயமும் புரியுமான்னு புரியாது. படிக்க விளக்கும். இப்போ சுட்டுணர்வாகிய நம்மளுடைய லட்சணம் ஒரு சமயத்தில் ஒன்றை மட்டுமே குறித்து உணர்தல் என்னும், அது மட்டுமல்ல ஒன்றொன்றாய் சுட்டறிவதாகிய. நம்ம குறித்தறிவதுங்க ஒவ்வொன்றா சுற்றி தான். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அம்மா நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்டுருக்கும்போது இவங்களை நல்லா இருக்கீங்கன்னு கேட்க முடியாது. இவங்களை கேட்கணும் நான் என்ன பண்ணோம்? உங்களை விட்டுட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா செய்யலாம். இந்த ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களான்னு மூணாவது நாளாக கேட்க முடியாது. இப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்களா இங்க இருக்கிறவங்களை கேட்கலாம், வராதவங்களை கேட்க முடியும். இவ்வளவுதான் நம்ம லட்சணம். இல்லை ஒரு நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா? இங்க இருந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்னு முடியுமா? முடியாது. அப்படி பண்ணணும்னா இந்த இடத்த விட்டு இன்னொன்று பற்றணும். சரிங்களா? நான் காலையிலேருந்து வீட்டிலேருந்து வந்தேன், வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியல, சாப்பிட போகும்போது கேட்கணும்னு நினச்சா என்ன பண்ணோம்? இந்த இடத்த விட்டு போய் தான் நீங்கள் கேட்டு வரணும். இங்கே இருக்கும்போதே கேட்டேன், இங்கே சரி நான் இங்கே கேட்குறேன் ஐயா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கணும். அதுதான் ஃபோன் வருது. ஏதோ ஒன்று காது வச்சுமா வச்சுட்டு இப்போ இங்கே என்ன நடந்து தெரியுமா? நான் மட்டும் வாசிச்சுட்டு இருப்பேன். மறுபடியும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சுச்சோ எங்கே போச்சுன்னு தெரியல, வண்டி எங்கே ஓடிட்டு இருந்தே தெரியல. மறுபடியும் கண்ணை முடிச்சு
பேருந்தில் போகிறோம் சரிங்களா, ஊருக்கு போயிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படியே பல்லடம் தாண்டிச்சு, காரணம் தாண்டிச்சு, அவஸ்தைக்கு போயாச்சு சரிங்களா. கனவை தாண்டி தூக்கத்துக்கு போயிட்டு உறக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். வேறு உறக்கம் கூட சில பேர் போவாங்க புரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. போய் வண்டி போய் நின்னதுக்கு அப்புறம் ஐயா இடம் வந்துருச்சியா எந்திரியான்னு சொன்னாத்தான் என்ன ஆவாங்க, பேர் உலகத்துக்கு வர. சில பல பேருக்கு என்ன ஆவாங்க, அப்படியே கனவுல உலகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பிரேக், ஸ்பீட் பிரேக் வரும், படக்குன்னு ஒரு ஆட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சுதா வண்டி சூடு போயிட்டு இருக்குதா, எதை தாண்டி போயிட்டு இருக்குது, அத்தனை எவ்வளவு நேரம் கழிச்சு தெரியும். கொஞ்சம் ஏன் நம்மளால குறித்து தான் உன்னை சுட்டித்தான் அறிய முடியும். இந்த லட்சம்லாம் நல்லா கண்கூடா தெரிஞ்சுக்கிட்டு புரியல, நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன், எனக்கே எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற சொல்ற அறிவு எப்படிப்பட்ட அறிவு, நாமளே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. சுதந்திரமின்றி உருவும் அருவும் என்று இருவேறு வகைப்பட்ட சேதன பிரபஞ்சமாகிய உயிர். இங்க இந்த நுட்பம் கீழே போகும்போது பார்த்துக்கலாம், நினைவு போட்டு வச்சுங்க. பிரபஞ்சம்ன்றது எப்படி எழுதிட்டாரு, உருவும் அருவும் என்று இருவேறு வகைப்பட்ட சேதன பிரபஞ்சமாகிய உயிர் சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது அவ்வாறு சுட்டி அறிதலின்றி எவ்வுலகையும் ஒன்றாய் அறிகின்ற சங்காரத்தில் வசப்பட்டு பரந்தந்திரமாய் நிற்பதல்லாமல், அதாவது சுட்டி அறியாம எல்லா உலகையும் ஒன்னா அறிகிற சங்கார கடவுளாய் இறைவனிடத்துல வசப்பட்டு பரதந்திரமாய் நிற்கிறது அல்லாமல், நமக்கு என்ன இல்லை சுதந்திரமின்றி நிற்கலாம், நமக்கு தனக்கென சுதந்திரம் உடையதாய் நிற்பது அன்று. எனவே சங்காரக்கரவன் ஒருவனே உலகிற்கு முதற் கடவுள் அன்றி ஏனையோர் முதற் கடவுளர் அல்ல. இந்த ஏதுல என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லட்சணம் என்ன, ஒரு சமயத்துல ஒன்றை மட்டும்தான் சுட்டி எறியும். அப்படிப்பட்ட லட்சணமுடைய நாம எல்லாத்தையும் ஒரு சேர அறிகின்ற சிவபெருமானுடைய வழி, அவன் வழி நடத்துற வழி இல்லாம நாமே சுதந்திரமா நிற்கிறது நமக்கு தகுதி இல்லை அப்படின்ற. கீழே பாருங்க தெளிவுடைய சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் என்பது உயிராகிய சேதன பிரபஞ்சத்தை குறித்தது. ஒன்று ஒன்றாக சுட்டெறி சிற்றறிவுடைய சேதன பிரபஞ்சம் எனப்படும். அது சுற்றி எறிகின்ற அறிவற்ற உலகம் அசேதன பிரபஞ்சம் எனப்படும். நுட்பம் பாருங்க, சிவஞான முனிவர் எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய நுட்பம். இப்போ சேதன பிரபஞ்சம் உரை எழுதிட்டாரு. இப்போ சேதன பிரபஞ்சத்தை என்ன எழுதிட்டாரு, உருவம் அருவம் ரெண்டு எழுதிட்டாரு. நீங்க பிரபஞ்சம்னா ரெண்டு சேர்ந்தது, அசேதனம் சேதனம், சடமும் உயிர் பொருளும் கூடியதுதான் இந்த உலகம். ஆமாவா இல்லையா? சடமும் உயிர் பொருளும் கூடியதுதான் இந்த உலகம். அதுல இருந்து பிரிச்சு என்ன சொல்லிட்டாரு, சேதன பிரபஞ்சம் சொல்லிட்டாரு. உயிர் பொருளை எப்படி பிரிச்சிட்டாரு, உருவம் அருவம் பிரிச்சிட்டாரு. நம்மளுக்கு அந்த கேள்வி எழுமா, அது கோச பண்ணோம்னா எழும். என்னட்டுங்க, உயிருக்கு எது உருவம், உயிருக்கு எது அருவம் அப்படின்னு கேள்வி எழும். அதை சிவஞான முனிவர் நம்மளுக்கு நான் சந்தேகம் வரும், அந்த இடத்துல எடுத்து எழுதுறாரு பாருங்க. உயிர் அருவமே ஆயினும், உயிர் அருவமே ஆயினும் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என மூவகைப்படும். அம்மூவகை உயிரில் விஞ்ஞான கலரும் பிரளயாகலரும் சகலரில் பிரம்ம விஷ்ணு முதலிய தேவரும் சகி சூக்கும சரீரம் உடையவர். யாரால சூக்கும சரீரம் உடையவர்கள்? விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்ல விஷ்ணு பிரம்மா போன்ற தேவர்கள் எல்லாம் என்ன உடம்பு உடையவங்க? சூக்கும உடம்பு உடையவங்க. நாம சகலம் எடுத்து சகலல்ல அடுத்து சொல்ற சகலரில் தேவர் நீங்களாக உள்ள அனைத்தும், அதாவது அனைவரும் தூள சரீரம் உடையவர். நமக்கெல்லாம் என்ன சரீரம்? கண்ணுக்கு தெரிகிற சரீரம். இப்ப தேவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களா? ஏன் தெரியல? அவங்களுக்கு என்ன சரீரம்? சூக்கும சரீரம். அப்ப சூக்கும சரீரம் உடையவர்கள் அவருங்கிறதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அருவம் என்றும் உருவம் சொல்ற பாருங்க. எனவே உயிர் உருவம் அருவம் என்ற இருவேறு வகைப்படும். உருவம் உயிர் அருவமே ஆயினும் சகலர் பிழையாகலர் விஞ்ஞானங்கள் என்ற மூன்று வகை உயிர் இல்ல. விஞ்ஞானங்களும் பிழையாகலரும் சகலில் பிரம்ம விஷ்ணு தேவன் முதலியவரும் சூக்கும சரீரம். அவங்கள யாருங்க? அருவம். நமக்கு என்னதுங்க?
உருவம். எதனால? தூள வரம் எடுத்திருக்கனால நமக்கெல்லாம் உருவமுடைய உயிர்னு சொல்றாரு. சில எதுக்கு அதை சொன்னாலும் கீழே சொல்றாரு. இருவேறு வகைப்படும் எனப்பட்டது சுட்டுணர்வாகிய ஏது. கீழே பாருங்க, சுட்டுணர்வாகிய ஏது சுதந்திரம் இன்மையும் சுட்டுணர்வு இல்லாமை ஏது சுதந்திரம் உடைமையும் குறிக்கும். அது எவ்வாறெனில் சுட்டி உணரும் போது சுட்டப்படும் பொருள் வேறாயின்றே உணர வேண்டும். அந்நிலையில் ஒன்றை சுட்டும் போது பிரிதொன்றை சுட்ட இயலாது. எனவே கலந்து நின்று ஒரு சேர அறியும் பொழுது அறிய வேண்டுவதும் அறியப்படாதும் இல்லாமையால் அவ்விரண்டுமுடைய பரந்திரம் ஒளியவே சுதந்திரம் உண்டு என இங்க பாருங்க. சுட்டி உணர்கிற போது நாம் எப்படி சுட்டி உணரலாம்? அந்த பொருளுக்கு வேற என்னன்னு சுட்ட முடியும்? இந்த பொருள் நான் சுட்டணும். இது போன், இது மேசை, இது புக்கு அப்படின்னு நான் இப்போ நான் தனியாக வேற ஒரு ஆள் தானே, வேற ஒரு ஆளாக இருந்து சுத்தி எறியலாம் இல்லை? இறைவன் அப்படியே நிற்கிறாரு, இதோட கலந்து நிற்கிறார், சடப்பொருளோடு கலந்து நிற்கிறார். அவருக்கு இந்த உலகம் அனைத்தும் சுட்டாமலே அறியப்படுவது வியாபகமாக கலந்துருக்குனால அதுதான் அவனுடைய சுதந்திரம். சரிங்களா? பாருங்க, உங்களுக்கு இதுக்கு மேல வர அதிகாரம் கிடையாது. அப்படி என்ன நமக்கு சுதந்திரம். இவர் எங்க வேணா போயிட்டு வராரு. இந்த இடத்துல இந்த நிறுவனத்துல இவருக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அப்போ இவருக்கு சுதந்திரம் இல்லைங்கிறது அவருடைய எல்லை வகுக்கப்பட்டது. இதுதான் அவருடைய எல்லைன்ட்டு. அப்ப சுதந்திரம் இல்லைங்கிறது அங்க தெரிஞ்சது. இறைவனுக்கு அப்படின்னா எல்லை வகுக்கப்படல, எங்கும் வியாபித்து கிடக்குது. புரியல? அப்ப நமக்கு என்ன எல்லை? நமக்கு எது பவுண்டரி? உடம்பு தான் பவுண்டரி. நம்மளுடைய பவுண்டரி என்னதுங்க? உடம்பு தான் பவுண்டரி. உடம்பை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது? எதையும் யோசிக்க முடியாது. உடம்பை தாண்டி நாம எதையும் உடம்பை தாண்டி எதையும் யோசிக்கூடாதுன்னு நம்ம உடம்புக்குள்ள என்ன அறிவு என்ன கருவிதான இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அறிவு எல்லை செல்லுமே தவிர அதை தாண்டி என்ன ஆகாது, செல்ல. வரிசைங்க 10 பேர் நிற்க வச்சுருவோம். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி ஒரு பொருள் நிற்க வச்சுருவோம், ஒரு பொருளை வச்சுருவோம். புரியுங்களா? ஒவ்வொருத்தரும் பார்த்து ஒரு பேப்பர் எழுதுங்க. 200 மீட்டர் தாண்டி இருக்குது, ஒரு பொருள் விசித்திரமான ஒரு பொருளை வச்சாச்சு, எல்லாரும் கையிலும் பேப்பர் கொடுத்தாச்சு. எல்லாரும் உடம்பு இருக்கா? எல்லாருக்கும் கண்டு இருக்குதா? பார்த்து எழுதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி எழுதிருப்பீங்களா? எழுதியிருப்போமா? ஏன்? என்னுடைய அறிவு, என்னுடைய கருவிகரணங்களுடைய எல்லை என்னவோ இந்த பவுண்டரிக்கு தான் போகும். புரியுங்களா? கண் பார்வை குறை எதுவாக இருந்தாலும் உடம்பை தாண்டி நம்ம அறிவு யோசிக்கவே யோசிக்காது. இல்ல, இந்த உடம்பை தாண்டி யோசிக்காது. அந்த உடம்பு எப்படி கொடுத்துருக்கிறார்? வினைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த வினைக்கு தகுந்த மாதிரி எப்படி? இந்த வினை எப்படி வந்துச்சு? ஆணவ மலம் தான் வந்துச்சு. அப்ப ஆணவ மலம் தான் நம் அறிவு விளங்க ஒட்டாமைக்கு மூல காரணம். புரியலனா ஒரே காரணம் தான், மலம் சேட்டை செய்கிறது. இந்த மல சேட்டை குறையணும்னா பூசை செய்ய வேண்டும். பூசை செய்ய 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 அறிவு கண்டிப்பா விடும். புரியல? எப்போ இருள் நீங்குதோ அங்க இருக்கிற பொருள் தன்னை போல தெரியுமா தெரியாதா? புரியல? அந்த காட்சிப்படுவதற்கு முதல் இருளை நீங்கணும். ஆணவ மலமாகி அறியாமை நீங்கினாதான். இது தானாக நீங்கிற பொருள் அல்ல. பூசை செய்தால் மட்டும்தான் ஆணவ மலம் அடங்கி நிற்கும். இதை முதல் நீங்க விளங்கிட்டா தான் பூசை என்பது எவ்வளவு அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா, பூசை செய்ய சொல்லிய இந்த நூலை படிக்காதவங்க என்ன சொன்னாரு? இந்த நூலை படிப்பதற்கான தகுதி என்ன? தீர்க்க வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்ன. இப்ப நம்ம இல்லைங்கிறதுக்காக அதை குறை நினைக்காதீங்க. அந்த இடத்துல நின்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறத முதல் அறிவுக்குள்ள வாங்கணும். சரிங்களா? அந்த பூசை நீங்க பூசை தீக்கை பற்றி பூசை செய்ய செய்ய செஞ்சு பார்த்தவங்களுக்கு இந்த பாடம் எப்படி விளங்குறது எட்டி நீங்க பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும். புரியுங்களா? ஏன்னா இதே சூழல்ல படிச்ச காலம் இருக்கு, சிவஞான போதத்தை பாடமா கேட்ட காலம் இருக்குது. நீங்க இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்படியேதான் 1996 நாம் உட்கார்ந்துருக்கோம். சரிங்களா? பாதி நேரம் போகிறது. சரிங்களா? நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், டீ கொடுக்குறோம், எதையாச்சும் சொல்லி ஏமாற்றிட்டு ஓடுறது, எதையாவது பண்ணிட்டு தான் இருந்தோம். சரிங்களா? ஆனால் அது பூசை செய்ய 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 தன்னை போல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை செயற்கையாக நம்ம எதுக்கு வந்துருக்குறோம்? பாடம் கேட்க வந்துருக்கோம். பாடத்தை கேட்போம். இதில் என்ன செய் அது இறைவன் தன்னை போல இப்போ எப்படி சந்தேகம் வரும்னு கேட்டேன். அவன் உள்ளன்னு கேட்பார்.
இந்த இடத்துல ஒரு தப்பு, இந்த இடத்துல தவறு புரியல. அப்போ அதுதான் இந்த பூசையினுடைய பலன். புரியுதா? ஏன்னா நூலுக்குள்ள நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நூலுக்குள்ள இந்த படிக்கும்போது புரியுற மாதிரி இருக்குது, அப்புறம் மறந்துடுது. அந்த படிக்கவே வேற வேற மாதிரி புரியும். இப்போ இந்த பாடத்தை முத சொல்லும்போது சில இடத்துல கேள்விக்குறி போட்டு வச்சிருக்கேன். புரியல? கேள்விக்குறி போட்டுச்சுன்னா இந்த இடத்துல என்னன்னே புரியலையே, எதுக்கு இந்த இடத்துல இப்படி சொல்லி வச்சிருக்காரு, சரி இதை எப்படி நாம போய் அவங்களுக்கு போய் ப்ரெசன்டேஷன் பண்றது, புரியல, இந்த இடத்த விட்டுருவோம். புரியல? புரியலன்னா அந்த இடத்த பண்ணலாம், விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போனால் அதை போய் விளக்கிட்டு முடிச்சு முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு அதை எடுத்து படித்தா ஓ இந்த இடத்துல எத்தான் சொல்லியிருக்காரா, அன்னைக்கு விளங்கலை இன்னைக்கு விளங்குது. அப்படி இந்த நூல்கள் பல கேள்விக்குறி இருந்தது. புரியல? இப்பயும் இருக்குது, 1-2 கேள்விக்குறி. சரிங்களா? அப்போ என்னன்னா பாருங்க, இந்த இந்த வகுப்பு படிக்கும்போது என்ன இந்த ஆண்டு படிக்கும்போது அந்த சந்தேகம், ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லணும், ஏன் இதை இப்படி சொல்றாரு அப்படின்னு கேள்வி. முனிவர் எங்கேயாவது விட வச்சிருப்பார். நம்மளுக்கு இப்போ எட்டலை, அந்த அறிவுக்கு எட்டலை. படிக்கணும், படிக்க அந்த அறிவு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதுக்குள்ள செம்மையாகி படிச்சு நாம் இதில் ஏதாவது டிகிரி எடுத்து அதுக்காகலாம் இல்லை. சரிங்களா? இறைவனை சிக்கனை பிடிச்சிருவோம். இவன் என்ன பண்ணிடுவோம், ஏனாதானம் இன்னும் விரைவி வீணாக கழிச்சுட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? பார்த்துக்கலாம் நாளைக்கு போனால் வேண்டாம்னு சொல்ல போகிறேன், போன மாதம் வரல, இந்த மாதம் ஏன் வந்து கேட்கவா போகிறேன், புரியல? அப்படின்னு தான் இருக்கும். அது என்ன கேட்டீங்கன்னா தவறாம இனிமேல் இருக்கணும். நம்ம அறிவுக்கு என்ன கேட்டீங்கன்னா இறை வழிபாட்டை எந்த சூழலிலும் தவற விடக்கூடாது அப்படிங்கிற அறிவு மேம்படும். புரியல? நேற்று அந்த அறிவு இல்லை, என்னாச்சு போல நாம பத்தியா இல்லாமல் இல்லை, நாமளும் போயிட்டு தான் இருக்கிறோம், நம்மளால முடிஞ்சு வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் நினைக்கிறேன். அப்பையும் வீட்டை பார்ப்போம், விட்டுட்டு துறவியெல்லாம் வர மாட்டோம். ஆனால் முதன்மை எதுக்கு கொடுப்போம்னு கேட்டீங்கன்னா சிவத்துக்கு தான் கொடுப்போம். இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் நீங்களே பார்க்க போகிற விஷயம். என்ன முன்பூர் சொல்கிறேன், இங்கே வந்துடும் நேரம் வச்சா வந்துச்சோம். இந்த வெண்பாவை பார்த்தோம், இந்த அதிகாரம் நிறைய பேர் பார்த்தோம். எடுத்துக்காட்டு வெண்பா 5 3வது அதிகாரத்தில் முதல் ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈறு ஆதல் ஒன்றலா ஈரே முதல் அதனில் ஈறு அலா ஒன்று பலவாறு தொழும்பாகும். அங்கு இந்த பாடலும் கொண்டு கூட்டியிருக்கிறாரு. எப்படி கூட்டியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்க, அவை ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் ஈறு ஆதல் ஒன்றலா ஈரே முதல் அதன் ஈரலா ஒன்று அங்கு பலவாறே குடும்பாகும். இது ஒரு சொற்பொருள் பின்வருகிற அணி. ஒரு சித்தாந்த சாத்திர கருத்துகளோட படிக்கும் போது சுவையா இருக்கிற மாதிரி எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. கருத்து என்ன ஆசை கருத்துன்னு கேட்டா சங்கார கடவுள் பலரல்ல ஒருவரே. கீழே பொருள் பாருங்க, அவை உருவும் அதுவும் என்னும் இருவேகை சேதன பிரபஞ்ச தொகுதியாகிய உயிர் ஒன்றலா ஒன்றால் அந்த இருவகை உயிர்களுள் ஒன்றல்லாத சிவபெருமானால் அதுவும் உருவுமாகிய உயிர் கூட்டங்களாகிய சேதன பிரபஞ்சம் அவற்றில் ஒன்றல்லாத சிவபெருமானால் ஒன்றால் அவற்றில் ஒன்றாகாத சிவபெருமானால் உளதாகி நின்றவாறு அந்த சிவபெருமானால் உடம்போடு கூடி தோற்றுவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டவாறே. செய்தி எவ்வளவு அப்படியே ஒரு கோர்வையை கொண்டு வர பாருங்க. இந்த உலகம் உருவும் அருவும் என்ற இருவகை பிரபஞ்சம் அந்த அந்த உயிர் கூட்டத்து அல்லாமல் இருக்கக்கூடிய சிவபெருமானால் இந்த உயிருக்கு என்ன பண்ணப்படுது, நிலைநிறுத்தப்படு தோற்றுவிக்கப்பட்டு நிலை படைத்தல் செய்து என்ன பண்றாங்க, நிலைக்கிறார். அப்படி செய்தவாறே படைத்து நிலைத்தவாறே அங்க ஒரு இது விட்டுட்டார், விட்டுருக்குது, அச்சு விட்டுருக்குது. அதை புது புத்தகத்தில் இருக்கான்னு தெரியல, பார்த்துருக்கேன். புது புத்தகம் இல்ல இதுலயும் புது புத்தகத்தை விட்டுதான் இருக்குது. நீங்க செய்யற வரிசையா படிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, கொண்டு கூட என்னென்ன வருது, அவை ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு என்ன வரணும், ஒன்றலா ஒன்றில் ஈராத அது என்ன வருதுங்க, ஒன்றலா ஈரே முதல் தான் வருது. எது விட்டு இருக்குது, ஒன்றலா ஒன்றில் ஈராதல். பக்கத்துல ஓரத்தில் எழுதிங்க, ஒன்றலா ஒன்றில் ஈராதல். என்னங்க
ஒன்றலா ஒன்று ஈராதல் ஈறு ஆதல் எது விட்டு எழுதியது அது வேற இது அது அடுத்தது அது அடுத்த பகுதி ஈரு ஆதல் இது வரல இது வரைக்கும் வந்துருக்கு இது வரல ஈரு ஆதல் இதை எழுதி பொருள் எழுதிங்க இதோட எக்ஸ்பிளேஷன் நின்றவாறுங்கிறதுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளேஷன் இந்த நின்றவாறுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளேஷன் முடிச்சுட்டு இங்கே வரும் என்ன சொல்றாரு வரிசையா உயிர் என்கின்ற அருவுமுருவமாகிய இருவரை சேதன பிரபஞ்சம் சங்கார கடவுளாகிய சிவபெருமானால் உடம்போடு கூடி தோற்றுவித்து நிலைநிறுத்தியவாறே அடுத்து என்னவும் செய்யறாரு அழிக்கவும் செய்யறாரு அந்த அழிக்கவும் செய்யறாரு செய்த விட்டு போயிருக்கு இறைவன் உடம்போடு உயிர்களை கூட்டி தோற்றுவித்து நிலைத்தவாறே அவர் என்ன செய்யறாரு அழிக்கவும் செய்யறார் அதான் ஒன்றலா ஒன்றில் ஈராதா அந்த பரம்பொருளிடத்தே அது ஒடுங்கும் எங்கிருந்து தோற்றி வச்சாரோ அந்த பரம்பொருளிடத்திலே ஒடுங்கும் அதான் சொல்றாரு இனி பாருங்க ஒன்றலா ஈரே முதல் அந்த சங்கார கடவுளாகிய சிவபெருமானே உலகிற்கு முதல் கடவுளாகும் இப்ப மீண்டும் மேலிருந்து வாங்க அருவும் உருவும் அருவும் என்ற இருவகை சேதன பிரபஞ்ச தொகுதியாகிய உயிர் ஒன்றல்லாத சிவபெருமானம் அவற்றுள் ஒன்றல்லாத இவற்றுள் அந்த உயிர் கூட்டத்தில் ஒன்றல்லாத சிவபெருமானால் உடம்போடு கூட்டி தோற்றுவிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டவாறே அந்த பரம்பொருளிடத்திலே ஒடுங்கும் சங்காரப்படும் அந்த சங்கார கடவுளாகிய சிவபெருமானி உலகிற்கு முதல் கடவுளாகும் அதனை ஈரலா ஒன்று ஆயினும் வீடு பெற்ற பொழுது சுற்றுணர்வின்ற சிவமாய் நிற்கும் உயர் முதற் கடவுள் என்று கூறப்பட்டு முதற் கடவுள் பலர் ஆவரோ என்றால் அந்த பரம்பொருளை போல அழிவின்றி நித்தமாய் நிற்கும் உயிர் வீடு பெற்ற அந்நிலை அங்கு வீடு பெற்ற அந்நிலையிலும் பலவாறே தொழும்பு ஆகும் பல வகையில் பரம்பொருளுக்கு அடிமையாகவே நிற்கும் எனவே முதற் கடவுள் உண்மை என்பது தெளிவு இது இந்த அளவுக்கு எழுதிட்டு வாங்க உணவெடுத்து வாங்க உணவெடுத்து தெளிவுரை சிவஞான முனிவர்களும் இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா